Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டே 10ல் இருக்கோம் கிராஷ் கோர்ஸில். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து எதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have completely discussed about செமிகண்டக்டர்ஸ் சாப்டர் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வேவ் ஆப்டிக்ஸ் சாப்டர் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன கிளாஸுமே நம்ம வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து இட்ஸ் டே 2 ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, ஸோ போன இதில் வந்து நம்ம காஸ் லா பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அதாவது காஸ் லாவோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸால் நம்மளுக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கிடச்சிது. இன்டியூஸ்ட் இஎம்எஃப்லேருந்து இன்டியூஸ்ட் கரண்ட்லேருந்து நம்மளுக்கு we have got பவர் டெசிபேட்டட் எல்லாமே பார்த்தோம் இல்லையா? ஸோ வெல்கம் டு த லைவ்ப்பா. லைவில் ஜாயின் பண்ணவங்களாம் மறக்காமல் தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, நம்ம லைவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நிறைய பேர் பார்க்க மாட்டேறீங்க. ஃபுல்லாக பார்த்தா தான் ஐ கேன் டிஸ்கஸ் வித் யூ அண்ட் கிளியர் யூர் டவுட்ஸ். ஓகே, ஸோ அதை பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஸோ ஃபேரடே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா ஒரு ஃபார்முலா வந்து நம்மளுக்கு கொடுத்தாரு. ஓகே, ஃபேரடே ஃபார்முலா ஃபார் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஹாய் தினேஷ். ஹாய். இப்போ வாங்க அப்படியே லைவ் சாட்டுக்கு வாங்க. கண்டினியூ வித் கிளாஸ் ஃபுல்லாக இருங்க. தென் யூ கேன் லேர்ன். ஓகே ரைட். ஸோ இப்போ வந்து ஃபேரடேவோட இஎம்எஃபோட ஃபார்முலா எல்லாமே பார்த்தோம். இன்டியூஸ்ட் கரண்ட், பவர் டெசிபேட்டட் எல்லாமே வி ஹவ் சீன். ஓகே சரி, இப்போ நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஃப்ளக்ஸு வந்து ஒரு க்ளோஸ்டு லூப்புக்கும் காயிலுக்கும் உள்ள வித்தியாசம் போன கிளாஸ் பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஃப்ளக்ஸு மாறுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு இன்டியூஸ்ட் இஎம்எஃப், தேர் பை த சார்ஜஸ் வில் கெட் த எபிலிட்டி டு மூவ். ஓகே, ஃப்ரம் தட் நம்மளுக்கு இன்டியூஸ்ட் கரண்ட் எல்லாமே வந்துச்சு. ஓகே, ஸோ அதில் வந்து லாஸ்ட்டாக நம்ம ப்ராப்ளம்ஸ் இன்னும் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்தோம். ஸோ அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு we will go to the motional EMF concept. ஓகே, என்ன கான்செப்ட்? மோஷனல் இஎம்எஃப். ரைட்டா? சரி, இப்போ கவனிங்க. ஃபேரடே எக்ஸ்பெரிமெண்ட் இன்றைக்கி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். ஓகே, இது முடிச்சதுக்கப்புறம் இல்லை, ஃபேரடே நான் உங்களுக்கு வந்து போன கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் குயிக் ரீகேப் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் we will discuss problems also. சரி, ஏன்னா போன கிளாஸுக்கு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணல, அந்த விட்டு போன ப்ராப்ளம்ஸை இன்றைக்கி பண்ணலாம். ஓகே சரி, இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்? ஃபேரடே எக்ஸ்பெரிமெண்ட். திஸ் மேக்னெட் வாஸ் brought towards the coil or a loop. ஸோ நம்ம நார்த் சைட் கொண்டு வந்தால் இந்த சைடு என்ன ஆச்சு? நார்த் ஆச்சு, இந்த சைடு சவுத். ஸோ ஃபீல்ட் லைன்ஸ் வில் பி ஜென்ரேட்டட் இன் த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். இன்டியூஸ்டு ஃபீல்டு. ஏன் இன்டியூஸ்டு ஃபீல்டு டெவலப் ஆச்சு? நம்மளுக்கு வந்து சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸு பிடிக்காது. பை நேச்சருக்கு வந்து சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் பிடிக்காது. when the flux increases, the flux will the induced EMF, induced current flow will be such that it tries to reduce the change in flux. So flux increase ஆனால் ஃப்ளக்ஸை டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி என்ன ஆகும்? கரண்ட் ஃப்ளோ வந்து இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூலிமா குறைக்கும். அதே மாதிரி when the flux decreases also, அந்த ஃப்ளக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இன்டியூஸ்டு கரண்ட் ஃப்ளோ ஆகி நம்மளுக்கு என்ன ஆகும்? ஃப்ளக்ஸை எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணும். ரைட்டா? இதுதான் வந்து கொஷின்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் தினேஷ். ஐ வில் போஸ்ட் த கொஷின் நவ். இப்போ உங்களுக்கு நான் காமிப்பேன் நான். ஓகே, டோன்ட் வரி. ஸோ நவ் ஐ வில் சால்வ் ஆஃப்டர் சம் 5 minutes revision we will do that. சரி, இப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ளக்ஸு வந்து ஃபைவ் ஐலேருந்து 5F மாறுச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? there will be an induced EMF is generated. So whenever a change in magnetic flux passing through a coil changes, this induced, அதாவது இன்டியூஸ்னால் என்ன அர்த்தம்? கிரியேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். this induced EMF have the ability to will have the ability to make the charges move. So charges-ஐ மூவ் பண்ணக்கூடிய எபிலிட்டி அதுக்கு இருக்கும். The force due to the motion of charges, therefore due to the motion of charges, an induced current will flow in the conductor. This current will create a magnetic field which opposes the change in flux. Okay, so இதுதான் வந்து for a loop, for a single turn. லூப்னா சிங்கிள் டர்ன், காயில்னா நிறைய டர்ன்ஸ், n டர்ன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ லூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து -d∅/dt. இது தான் வந்து ஃபேரடே கொடுத்த ஃபார்முலா. அதுக்கப்புறம் அந்த மைனஸ் எதுக்கு வருதுன்னு சொன்னோன்னா, மைனஸஸ் வந்து அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து இட் இஸ் ட்ரைங் டு அப்போஸ் த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இல்லையா? அதுக்காக அந்த நெகட்டிவ் சைன் பார்த்தோம். லேட்டராக அந்த சைன் எதனால் வருதுன்னு பார்த்தோம். இட் இஸ் அக்கார்டன்ஸ் வித்
லென்ஸ் லா. லென்ஸ் லா ஃபாலோ பண்ணி தான் அந்த நெகட்டிவ் சைன் வருதுன்றதை பார்த்தோம். என்னதான் ஃபாரடே ஃபார்முலாவில் இருந்தாலும் the negative sign is been credited to what? Lens law. லென்ஸ்ன்றவருக்கு ஓகே. இட் கிவ்ஸ் த லென்ஸ் லா என்ன கொடுத்தது? டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். அந்த நெகட்டிவ் சைன் வந்து லென்ஸ் லா we are going to give. சரி, அதுக்கப்புறம் ஃபார் என்டர்ன்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபைனலாக என்னது? இப்போ ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். when distance between coil and the magnet is decreased, காயிலுக்கும் மேக்னெட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? போத் சைட்ஸ் வில் பிகம் சேம் போல்ஸ். இப்போ நான் நார்த் போலை வந்து நல்லா கவனிங்க. சவுத் போல மோஷன் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்க போகுதுன்னா, சவுத் போல காயில் டுவர்ட்ஸ் எடுத்துகிட்டு போனோன்னா, காயில் டுவர்ட்ஸில் என்ன ஆகிடும்? இந்த சைடு சவுத் போல் ஆகிடும், இந்த சைடு நார்த் போல் ஆகிடும். ஓகே, அப்போ என்ன ஆகும்? ஃபீல்ட் வில் பி ஜென்ரேட்டட் இன் திஸ் டைரக்ஷன். கரெக்டாக இல்லையா? சவுத் இப்படி போய் இன்டியூஸ்டு ஃபீல்டு டெவலப் ஆகிடும். ஓகே, இப்போ நான் வந்து கவனிங்க, இதே சவுத் போல் நான் வந்து அவே பார்த்து கொண்டு போனேன் அப்படின்னா இந்த சைடு என்ன ஆகிடும்? நார்த் ஆகிடும். ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பொலாரிட்டி வில் பி டிஃப்ரெண்ட், ஆப்போசிட். அதே டிஸ்டன்ஸ் குறைஞ்சது, இப்போ பாருங்கள், இந்த எஸ்ஸை வந்து டுவர்ட்ஸ் காயில் கொண்டு போகும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ வில் டிக்ரீஸ். அப்போ என்ன ஆகும்? இட் வில் ஹவ் same polarity. Okay, so distance between the coil and the magnet is increased, then both sides have opposite polarity. Distance decrease aachna same polarity, same poles. When the distance is increased, then you will have opposite poles. இதெல்லாமே பேசிக்ஸ். அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் சொல்லியிருந்தேன் நான். என்னென்ன ஃபார்முலாஸ்? what is the formula? இதுதான் ஃபாரடே ஃபார்முலா. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இது ஃபாரடே லாவில் வந்து பொதுவாக என்ன கேட்பானா, இன்டியூஸ்ட் இஎம்எஃப், இன்டியூஸ்டு கரண்ட் அண்ட் சார்ஜ் ஃப்ளோ த்ரூ த ஒயர். ஓகே, அது என்னன்னு கேட்பான். ஃபார்முலா என்னது? E is equal to for n loops minus n d5 by divided by dt. அதே கரண்ட் கேட்கும்போது மாடலஸ் போட்டுருங்க இன் ஜென்ரல். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? we need to use this formula. சார்ஜ் கண்டுபிடிக்க ஒன்று இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதாவது ஐ இருக்க இடத்துல நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்? dq by, சரி இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலாவில் ஐ இருக்க இடத்துல dq by dt போட்டேன்னா I will get dq is equal to E magnitude divided by R dt. So dt cancel ஆகிடும். Finally you are left with this expression. Okay, ஆவரேஜ் ஃபார்முலாஸ் பொறுத்த வரைக்கும் d5 by divided by dt க்கு பதிலாக del 5 divided by del d. எங்கெல்லாம் d இருக்கோ அங்கெல்லாம் டெல்லுன்னு மாற்றிடுங்க, அவ்வளோதான். ஓகே, the charge flow del q will be equal to n by r del 5b. ஓகே, ரைட். ஸோ இதெல்லாமே பார்த்தோம் நம்ம. அட் த சேம் டைம் இந்த ஃபார்முலா நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். phi is equal to bs cos theta. இந்த ஃபார்முலா எப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணணும்? எப்போ மட்டும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும்? கமான் பா. எஸ், இந்த ஃபார்முலா எப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணணும்? phi is equal to bs cos theta. கமான். எஸ், எப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணணும்? கமான், லைவ் சாட்டுக்கு வாங்க. phi is equal to ba cos theta எப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணணும்?
ரைட். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள் பார்க்கலாம். இல்லை, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்ப்பா. எஸ், என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். magnetic flux passing through a metal ring. Magnetic flux passing through a metal ring with time as 5b ஓட instantaneous value கொடுத்துட்டான். 380 power 3 minus bt square. Okay, flux, okay, 5b is given by this expression. A ஓட value, b ஓட value கொடுத்துட்டான். The resistance of the ring is given by 3 ohm. ஓகே, ஸோ ரிங் இருக்குது என்கிட்ட. இந்த ரிங்கோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கொடுத்துட்டான். R is equal to 3 ohm. ஓகே, ஸோ இப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். 5b வந்து 380 power 3 minus bt square. ஸோ the resistance of the ring is 3 ohm. Determine the maximum current induced in the ring during the interval from. ஸோ இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே நம்மளுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். So determine the maximum current induced in the ring during the time interval from t equal to 0 to t equal to 2 seconds. இப்போ மேக்ஸிமம் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு கரண்ட் என்னன்னு தெரியணும். அப்போ தான் மேக்ஸிமம் கரண்ட் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? ஸோ we need to know what is the current. அப்போ தான் நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? மேக்ஸிமம் கரண்ட். ஓகே, இப்போ ஓகே கூகுள். சரி, இப்போ வந்து நம்மளுக்கு 5 கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக? நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருந்தா 5b. they have given us 5b. 5b தெரிஞ்சால் எப்படி நீங்கள் வந்து you can find the induced EMF. சொல்லுங்கள் பார்க்கலாம். how you will find the induced EMF? we need to differentiate, right? இப்போ நம்மக்கிட்ட மெட்டல் ரிங் இருக்குது. மெட்டல் ரிங் மீன்ஸ் இட் இஸ் ஹேவிங் how many turns? மெட்டல் ரிங்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 1. இப்போ நான் வந்து இன்டியூஸ்ட் EMF கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா? மைனஸ் d5/dt. கரெக்டாக இல்லையா? ஸோ டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாமா? ஸோ என்ன வரும்? 3 கான்ஸ்டன்ட் வெளில வந்துடும். ஓகே, 3 கான்ஸ்டன்ட் will come out. So 80 power 3 minus bt square. ஓகே, இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். என்ன வரும்? மைனஸ் 380 ஸ்கொயர் மைனஸ் 2bt. ஓகே, இதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகே, இன்டியூஸ்ட் EMFோட ஃபார்முலா. we have found that. ஆனால் நம்மளுக்கு வேண்டியது கரண்ட்டு கண்டுபிடிக்கும் போது ஃபார்முலாவை நான் என்ன போட சொல்லியிருக்கேன்? மேக்னிடியூட் ஆஃப் E டிவைடட் பை R போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். இப்போது ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கா? மேக்னிடியூட் போட்டிங்கன்னா மைனஸ் கூட என்னவாக மாறிடும்? பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ 3/Rோட வேல்யூ கொடுத்துருந்தான். ஆரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருந்தான்? ஆரோட வேல்யூ 3 ohm. ஸோ ஃபைனலி we will have what? 380 square 2bt. So 3 cancel ஆச்சுன்னா finally we will have what? 380 square minus 2bt. கரெக்டாக இல்லையா? சரி, இப்போ நம்மளுக்கு கரண்ட்டு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கரண்ட்டு எவ்வளோ மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகிருக்குன்னு கேட்பான். ஹவு டு ஃபைண்ட் தட்? அதுவும் என்ன கேட்டிருக்கான்? பிட்வீன் த டைம் இன்டர்வல் ஆஃப் 0 to 2 செகண்டுக்குள்ளே எவ்வளோ மேக்ஸிமம் கரண்ட்டு, டிட்டர்மைன் த மேக்ஸிமம் கரண்ட் இன்டியூஸ்ட், எவ்வளோ மேக்ஸிமம் கரண்ட்டு இன்டியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறான். இப்போ நல்லா கவனிங்க, எப்போவுமே இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் இல்லையா? கரண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஐ காட் த எக்ஸ்பிரஷன். கரெக்டாக இல்லையா? திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். இப்போ எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணுன்னாலும் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ என்கிட்ட f of xன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஐ நீட் டு டிஃப்ரென்ஷியேட் இட் ஃபஸ்ட். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் என்ன கிடைக்கும்?
எனக்கு ஒரு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் அப்படின்னு ஒரு வேல்யூ வரும். இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஐ நீட் டு சப்ஸ்டியூட் இன் திஸ் எக்ஸ்பிரஷன். I need to substitute x is equal to x naught. Substitute பண்ணால் this will be the maximum value. ஆனால் இப்போ கொஸ்டின் என்னென்னா, சில டைம் அது மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கலாம், மினிமம் வேல்யூவாக இருக்கலாம். பார்க்கலாம் எத்தனை வேல்யூஸ் கிடைக்குது. அதாவது மேக்ஸிமம் வேல்யூவா மினிமம் வேல்யூவான்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? f dash of, அதாவது டி ஸ்கொயர் எஃப் பை, நான் ஜஸ்ட்டு நீங்கள் மேத்தமேட்டிக்ஸில் படித்ததை நான் ரீகால் பண்ணுறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் போடும்போது நம்மளுக்கு லெஸ் தென் ஜீரோன்னு வந்துடுச்சுன்னா என்னது? மேக்ஸிமம். கிரேட்டர், இது இப்படி வந்தால் மேக்ஸிமம், இப்படி வந்தால் என்ன அர்த்தம்? மேக்ஸிமம். இதே கிரேட்டர் தென் ஜீரோன்னு ஆன்சர் வந்துச்சுன்னா அந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் இருக்க இடத்துல மினிமம். ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்தால் என்னது? we cannot conclude. Further test is required. We cannot make a conclusion. Further test is required. ஸோ என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் அதுக்கு என்ன பண்ணணும்? டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். அப்புறம் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டால் எனக்கு ஒரு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அந்த எக்ஸ் வேல்யூவில் எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணணும்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். டி ஸ்கொயர் எக்ஸ் பை டி ஸ்கொயர் எஃப் பை டி எக்ஸ் ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா லெஸ் தென் ஜீரோன்னு வந்துச்சுன்னு வைங்க. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு யூ நீட் டு சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆல்சோ. லெஸ் தென் ஜீரோன்னு வந்தால் மேக்ஸிமம், கிரேட்டர் தென் ஜீரோனா மினிமம், ஜீரோன்னு வந்தால் we cannot make a conclusion. மேக்ஸிமம் சொல்ல முடியாது, மினிமம் சொல்ல முடியாது. ஸோ இப்போ இது வந்து நான் மேத்தமேட்டிக்ஸ் ரீகால் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கவனிங்க. ஸோ கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கரண்ட்டை வந்து நான் டிஃப்ரென்சியேஷன் பண்ணி, இப்போ அங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸு, இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டைமு. அப்போ நான் டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ஜீரோன்னு போடணும். போட்டால் என்ன வரும்? இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 3a 2t minus 2b. இதுதான் டிஃப்ரென்சியேஷனோட ஆன்சர். திஸ் வில் பி ஈக்குவல் டு ஜீரோனா டீயோட வேல்யூ என்ன வரும்? b by 3a. திஸ் இஸ் த ஆன்சர். இப்போ இதுதான் என்னோட வேல்யூ. இந்த டைம் எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸிமம் மினிமமாக செக் பண்ணணும். இதை டபுள் டெரிவேட்டிவ் எடுங்க பார்க்கலாம். இதை ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டெரிவேஷன் பண்ணும்போது இந்த ஆன்சர் வந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு டெரிவேஷனோட ஆன்சர். இப்போ நான் திரும்ப டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன். பண்ணால் என்ன வரும்? திரும்ப நான் டிஃப்ரென்சியேஷன் பண்ணேன் அப்படின்னா, டவுட்ஸ் எடுத்தால் சேட் பாக்ஸில் போடுங்க. ஐ வில் சி. டபுள் டைம் டெரிவேட்டிவ் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? 6aன்னு வரும். கரெக்டாக? 6a இஸ் அ கிரேட்டர் தென் வேல்யூ. greater or ho ஓகே, இங்கே வந்து நம்ம அந்த டெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல மேக்னிடியூட் போட்டோம்ல, அப்போ ஆன்சர் நம்மளுக்கு ராங்காக வருது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கரெக்டு தான். ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுங்க. யூ வில் கெட் சம் டி வேல்யூ. அதுதான் நம்ம அந்த வேல்யூவில் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் வருதுன்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஐ வில் பி ஈக்குவல் டு வாட்? 3a b by, இதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ. This is where the maximum value comes. b by 3a. Okay, என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? Terms will get cancelled. b square by 3a. இங்கே என்ன வரும்? 2b square by 3a. Okay, so what is the final answer you will get? ஃபைனலாக ஆன்சர் என்ன வருது? மைனஸ் பி ஸ்கொயர் பை 3aன்னு வருது.
ஸோ எனக்கு மேக்ஸிமம் கரண்ட் என்ன வருதுன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ் சைன் வரும். ஆக்சுவலாக நம்ம மேக்னிடியூட் எடுத்துக்கலாம். I max will be equal to minus b square by 3 வருது. மேக்னிடியூட் எடுத்துருங்க. I max will be equal to b square by 3. Everyone is able to get the point? Okay. So 27.3. ஸோ அதுக்கப்புறம் ஏவோட வேல்யூயும் பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபைனலி ஒரு கெட்டிங் ஃபைனல் ஆன்சர் 6A. ஓகே, சரி. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள். என்ன கொடுத்துருக்கான்? See, a coil is carrying how many turns of wire? 200 turns. அப்போ என்னோட வேல்யூ என்னது? இங்கே 200. என்னோட வேல்யூ என்னது நம்மளுக்கு? ஸோ என்னோட வேல்யூ நம்மளுக்கு 200. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயரும் கொடுத்துட்டான். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர் வந்து 2 ohm. ஈச் டர்ன் இஸ் இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஒரு டர்ன் உள்ளது கொடுக்கல, எல்லா டர்ன்ஸ்க்குமே டோட்டல். இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்கள். டோட்டல் எல்லா வயருக்கும் சேர்த்து கொடுத்துட்டான். ஸோ ஈச் டர்ன் இஸ் அ ஸ்கொயர் ஆஃப் சைடு கொடுத்துட்டான். சைடோட வேல்யூ எவ்வளோ? ஒரு ஸ்கொயரோட சைடோட வேல்யூ வந்து 18 centimeter, 0.18 meter. Uniform magnetic field perpendicular to the coil is turned on. If the field changes linearly from 0 Tesla to 0.5 Tesla, எவ்வளோ டைமில்? 0.80 second. What is the magnitude of induced EMF and current in the coil while the field is changing? இப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டின்? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்? மேக்னிடியூட் கேட்குறான். இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அண்ட் கரண்ட். இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அண்ட் இன்டியூஸ்ட் கரண்ட்டோட வேல்யூ என்னென்னு கேட்குறான். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போட்ட இந்த கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளக்ஸ் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம்னு கொடுத்துட்டான். ஃப்ளக்ஸ் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஸோ நம்ம -d∅/dt போட்டு கரண்ட்டு கண்டுபிடிச்சோம். வி காட் த ஆன்சர். ஆனால் இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே வந்து அப்படி கொடுக்கல. அவன் என்ன சொல்லியிருக்கான்? இனிஷியலாக 0 ஃபீல்டு அது வந்து 0.5 டெஸ்லாவாக மாறிடுச்சு. எவ்வளோ டைமில்? 0.8 செகண்ட்ஸில். ஸோ இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இதுக்கு வந்து இது மாதிரி ப்ராப்ளமுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளக்ஸ் வந்து எக்ஸாக்டாக வேல்யூ தெரியல. அப்போது வந்து யூ நீட் டு கோ ஃபார் த ஆவரேஜ் ஃபார்முலா. ஸோ E will be equal to -n del phi b divided by del t. Okay, del phi divided by del t. ஸோ இப்போ விஷயம் என்னென்னா கவனிங்க, நம்மளுக்கு del t வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டான். எவ்வளோ டைமில் சேஞ்ச் ஆகுதுன்னு? 0.8 seconds. ஓகே, 0.8 seconds. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துட்டான். இப்போ இனிஷியல் ஃப்ளக்ஸ் அண்ட் ஃபைனல் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்கான்? நம்மக்கிட்ட வந்து ஒரு லூப் இருக்குது. ஓகே, இந்த ஸ்கொயர் லூப் இருக்குது, ஸ்கொயர் காயில். டோட்டலாக இதில் யூனிஃபார்ம் ஃபீல்ட் இஸ் கோயிங் பர்பெண்டிகுலர். இப்படி எடுத்துக்கலாமா? இதான் நம்மளோட ஸ்கொயர் லூப்பு. ஃபீல்டு வந்து உள்ளே பார்த்து போகிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க, ஃபீல்டு வந்து உள்ளே பார்த்து போகிற மாதிரி எடுத்துக்கிறேன். இனிஷியலாக எவ்வளோ வேல்யூ இருக்குது? இனிஷியலாக 0 டெஸ்லாவிலேருந்து 0.5 டெஸ்லாவுக்கு போயிருக்கு. 0 டெஸ்லாவிலேருந்து 0.5 டெஸ்லா. ஸோ இதை எப்படி நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணுறது? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து என்னது? நம்மளுக்கு 200. ஓகே, del t-யோட வேல்யூ 0.t. இப்போ அந்த del phi b எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நல்லா கவனிங்க, பர்பண்டிகுலராக தானே போகுது. கொஸ்டினில் கொடுத்துறான்ல, பிளெயினுக்கு பர்பண்டிகுலராக தான் ஃபீல்ட் லைன்ஸ் போகுது. பட் இனிஷியலாக 0 டெஸ்லா, அதுக்கப்புறம் 0.5. இங்கே வந்து நம்மளுக்கு ஏரியா நான் என்ன சொல்லியிருந்தேன் போன இதில் தியரி படிக்கும்போது ஒரு விஷயம் சொன்ன பாருங்கள். ஃப்ளக்ஸை எதை பொறுத்து மாறலாம்? யூனிஃபார்ம் ஃபீல்டு போயிட்டுருக்கு, மறந்துட்டேன். யூனிஃபார்ம் ஃபீல்டு போயிட்டுருக்கு, BA cos θ. இதில் ஃப்ளக்ஸு எப்போல்லாம் மாறலாம்? ஒன்று B மாறினா மாறலாம், A மாறினா மாறலாம், இல்லை θ மாறினா மாறலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஃப்ளக்ஸ் மைனஸ் இனிஷியல் ஃப்ளக்ஸ். இனிஷியலாக வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட்?
BA cos 0. perpendicular உள்ளே போகும்போது ஃபீல்டுக்கும் இதுக்கு என்ன டைரக்ஷன்? ஏரியா வெக்டர் இஸ் ஆல்சோ பெர்பெண்டிகுலர் அண்ட் B இஸ் ஆல்சோ பெர்பெண்டிகுலர். ஸோ ஃபீல்டும் இல்லை, இனிஷியலாக ஃபீல்டு என்னது 0. அப்போ என்ன ஆகும்? இனிஷியலாக எந்த ஃப்ளக்ஸுமே போகலை. ஃபைனலாக வாட் இஸ் த ஃப்ளக்ஸ் இஸ் ஃப்ளோ கோயிங் இன்சைட்? BA what? BA அதே ஆங்கிள் தான், ஏன்னா ஃப்ளக்ஸ் காயில் எதுவும் ரொட்டேட்லாம் ஆகலை. ஸோ இப்போ வந்து cos 0 தான். வாட் இஸ் த ஃபீல்டு இயர்? ஃபீல்டு வந்து நம்மளுக்கு இந்த தடவை 0.5. ஏரியா எவ்வளோ? இப்போ 18 சென்டிமீட்ரு. அது ஸ்கொயர் பண்ணுங்கள். 18 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இது பண்ணிங்கன்னா என்ன ஒரு 10⁻⁻⁴ மீட்டரில் எழுதிட்டேன் நான். ஸோ 0.5 into 18 square into 10⁻⁻⁴. இது ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன வரும்? 5b will be equal to what? You will get some answer, கரெக்டா? இதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், you will get the final answer. ஸோ டேரெக்டாக இப்போ எடுத்துகிட்டு போய் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல. ஃபைனல் ஃப்ளக்ஸ் மைனஸ் இனிஷியல் ஃப்ளக்ஸ் 0.5 into 18 into 18 minus 0. You will get the final answer. Final answer எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா you are getting 4.05. செக் பண்ணி பாருங்கள். நெகட்டிவில் வரும். ஓகே, நெகட்டிவில் வரும். இப்போ அதை நான் வந்து கரண்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கரண்ட் கேட்டானா என்ன பண்ணணும்? E/R. ஈயோட வேல்யூ என்னது? இப்போ மேக்னிடியூட் போட்டுருங்க. எப்போல்லாம் கரண்ட் வேணும் மேக்னிடியூட் போட்டுருங்க. 4.05 divided by 2. You will get approximately answer as 2 ampere. 2 ampere is the current. யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? MS தோனி, நான் கிராவிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன், பட் ஆனால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கே ஆள் இல்லையே. MS தோனி, நீங்கள் மட்டும்தான் லைவில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். MS தோனி, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் சப்போர்ட்டிங். MS தோனி, ஸ்டூடெண்ட்ஸ் நீட் டு கம் அண்ட் சப்போர்ட் த லைவ் இல்லையா? நோ ஒன் இஸ் சப்போர்ட்டிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்ம சேனல் வந்து யாருக்குமே ரீச் ஆகலை. நம்ம சேனலை வச்சு ஃபண்டு தான் பண்ணுறாங்க. லைவில் யாருமே இல்லை, சார் யாருக்கும் எடுத்துகிட்ருக்காருண்ணா. சரிப்பா, இப்போ ஒன்ஸ் மோர் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். இந்த ப்ராப்ளம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, நான் ஆன்சர்ஸ் மட்டும் சொல்கிறேன் நான். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சிடலாம், டைரெக்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸ்கொயர் லூப் நம்மக்கிட்ட இருக்குது. ஸ்கொயர் லூப் வந்து இதுதான் ஸ்கொயர் லூப், ACDE. இப்போ ஏரியா ஆஃப் த லூப் கொடுத்துட்டா இதை வந்து SI யூனிட்டுக்கு மாற்றிடுங்க. SI யூனிட்டுக்கு மாற்றினா என்ன ஆகும்? இப்படி வரும். ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான். rotated in 2 Tesla. So what is the magnetic field here? 2 Tesla. கரெக்டா? through 180 degree. ஸோ இப்போ இப்படி இருக்கிறதுல இருந்து 180 டிகிரி ரொட்டேட் பண்ணலாம். அப்போ எவ்வளோ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் நடக்கும்? வாட் இஸ் த இனிஷியல் ஃப்ளக்ஸ்? இப்போ யூனிஃபார்ம் ஃபீல்டு பிளைனார் சர்ஃபேஸ் அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? BA cos 0 2A into ஓகே, ஃபைனல் ஃப்ளக்ஸ் என்னது? இது அப்படியே 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறான். அப்போனா என்ன ஆகும்? ஆங்கிள் பிட்வீன் த B and A will be 180 டிகிரி சேஞ்ச் ஆகிருக்கும். கரெக்டாக இல்லையா? இப்போ இனிஷியலாக இருந்த ஆங்கிளோட நம்மளுக்கு எவ்வளோ தூரம் ரொட்டேட் ஆகிருக்கும்? BA cos 180 வந்துருமா வந்துடாதா? வந்துடும்.
ஸோ அப்போ என்ன ஆகும் மைனஸ் பிஏ. இப்போ வாட் இஸ் த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இயர்? இப்போ கவனிங்க, இதுவும் வந்து ஒரு ஆவரேஜ் வேல்யூமாக தான் கண்டுபிடிக்க முடியும். அவனும் கொஸ்டினில் கேட்டான், அவன் கேட்கலனாலும் நம்மளால் ஆவரேஜ் தான் கண்டுபிடிக்க முடியும், இன்ஸ்டன்டேனியஸ் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இதுமாதிரி ரொட்டேட் ஆகும்போது 0.01 செகண்ட்ஸ் அப்போ வாட் இஸ் த இஎம்எஃப் கரண்ட் அண்ட் த சார்ஜ் ஃப்ளோ என்னன்னு கேட்குறான். ஸோ ஃபைனல் 5F minus 5I. So minus BA. So you will get as minus 2BA. இதுதான் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். புரியுதா இல்லையா? இதுக்கப்புறம் நம்ம வந்து இஃப் யூ வாண்ட் என்ன எத்தனை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸே கொடுக்கல, அப்போ என்னோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும், இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வில் பி மைனஸ் d∅/del t. இப்போ நீங்கள் வந்து மேக்னிடியூட் தான் எல்லாத்துக்கும் கேட்டிருக்கான், எல்லாத்துக்கும் மேக்னிடியூட் ஃபார் இ ஐ அண்ட் டெல் டெல்க்கு எல்லாத்துக்கும் மேக்னிடியூட் கண்டுபிடிங்க. ஸோ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸு தெரிஞ்சிருச்சு. இங்கே எது மாறுது அப்படின்னா டைம் தான் மாறுது. ரெண்டு இதில் என்ன மாறுது, டைம் தான் மாறுது. ஓகே, 0.01 செகண்ட், 0.02 செகண்ட். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் யூ ஜஸ்ட் டேக் த del t டைம் டு பி 0.01 செகண்ட். அதே மாதிரி ரெண்டாவது கேஸில் டைம் என்ன எடுத்துக்கணும், 0.02 செகண்ட். ஓகே ரைட். ஸோ டைரெக்டாக நீங்கள் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இது வந்து del t ஃபார் 0.02 செகண்ட், 0.02 செகண்ட். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் இஎம்எஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், ஆல்ரெடி del 5 கண்டுபிடிச்சிட்டோமா, மைனஸ் 2BA. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், டிவைடட் பை டைமு, யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் at 0.4. அதே மாதிரி இஎம்எஃப் தெரிஞ்சிச்சுன்னா கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை ஆர். சார்ஜ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், I into del t பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஆன்சர். புரியுதா இல்லையா? ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது நான் வந்து ரெண்டாவது கேஸுக்கு பண்ணியிருக்கேன், கேஸ் 2க்கு. கேஸ் 1க்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்ன ஆன்சர் வரும்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபார் கேஸ் A, what you will have, இதான் ஆன்சராக வரும். ஓகே சரிப்பா. எஸ், we did the problems. இப்போது ஒரே நிமிஷம் அப்படியே லைனில் இருங்க, நம்ம அப்படியே இன்னும் சில செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பண்ணிடலாம். டைம் இஸ் த கன்ஸ்ட்ரைன். ஓகே சரிப்பா. இப்போ நம்ம யாருக்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வேணும், இல்லை நெக்ஸ்ட் இது போயிடலாமா? ப்ராப்ளம்ஸ் ஹவு மெனி நீட்? ஓகே, இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் போயிடலாம். ஓகே,
சரிப்பா, we are going to the next one, motional EMF. என்னது motional EMF? ஸோ மோஷனல் இஎம்எஃப்னா என்னது அப்படின்னு பாருங்கள். அதாவது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் மூலிமா we have found the induced EMF. அதாவது till now we have studied change in flux. Change in flux produced, thereby induced EMF was created. Thereby induced EMF was created. Correct இல்லையா? Change in flux produced, thereby an induced EMF was created. ஆனால் அங்கே இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்னா சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் பண்ணோம். பட் so far there is no motion of conductor. There is no motion of conductor from one place to another. கரெக்டாக இல்லையா? நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம படித்த எல்லா இதுலேயுமே வந்து சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் நடந்தாலும் நம்மளுக்கு எங்கேயுமே ஒயர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போகல இல்லையா? So far there is no motion of conductor from one place to another place. ஸோ இதில் என்ன விஷயம்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு ஸ்டேஷ்னரி சர்க்கியூட். the circuit was ஒரே இடத்துலேருந்து ரொட்டேட் வேணா ஆச்சு. நல்லா கவனிங்க, ஒரே இடத்துலேருந்து ரொட்டேட் வேணா ஆச்சு. பட் ஆனால் நம்மளுக்கு என்ன மாறல, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகலை. ஸ்டேஷ்னரி சர்க்கியூட். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா நம்ம படிக்க போகிறது in this section, in this part, we describe what we study motional EMF. இப்போ நம்ம படிக்க போகிறதே என்னது, motional EMF which is induced or produced. induced என்ன அர்த்தம், produced. okay, which is induced in a conductor moving through a constant magnetic field. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இப்போ நம்ம வந்து ஒரு கண்டக்டரை மூவ் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க, நம்ம பண்ண போகிறது இப்போ என்னென்னா, ஐ ஆம் கோயிங் டு டேக் அ கண்டக்டர் அண்ட் இட் ஆம் மூவிங் த்ரூ த கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் இருக்கிற ஃபீல்டு இருக்க இடத்துல நான் ஒரு ஒயரையோ ஏதோ ஒன்று மூவ் பண்ண போகிறேன். அப்படி மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆக போகுது, ஒரு கண்டக்டரில் இஎம்எஃப் ஜென்ரேட் ஆக போகுது. ஃப்ளக்ஸு மாற்றலை, நல்லா கவனிங்க, வி ஆர் நாட் சேஞ்சிங் த ஃப்ளக்ஸ் இயர். பட் ஆனால் நம்மளுக்கு என்ன க்ரியேட் ஆக போகுது, ஒரு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் க்ரியேட் ஆக போகுது. constant magnetic field. okay very good. ஸோ இப்போ பாருங்கள்,
நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டைரக்ட் ஃபார்முலா சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா இதை வந்து 2-3 விதத்தில் ரெண்டு விதமாக டிரைவ் பண்ண முடியும். நான் வந்து ஒரு கேஸ் நான் டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, we are going to find what? To find EMF, to find EMF induced in a straight current carrying wire, moving in uniform magnetic field. ஓகே, இதான் நம்மளோட எய்ம். ரைட். ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஒயர் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் அ பீஸ் ஆஃப் ஒயர். இப்போ என்கிட்ட ஃபீல்டு எப்படி இருக்குன்னா உள்ளே போகிற மாதிரி போட்டிருக்கேன். ரைட்டா? இது ஒரு ஸ்டாண்டர்டான கேஸ்ப்பா. ஃபஸ்ட்டு நான் ஃபார்முலாவே சொல்லிடுறேன். ஓகே, அந்த ஃபார்முலாவிலேருந்து வந்துச்சுன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். மற்றபடி இன்டெப்த்து நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஒயர். மேக்னெட்டிக் ஃபீல்ட்லாம் எப்படி போயிட்டுருக்கு? உள்ளே பார்த்து இருக்குது. அண்ட் இட் இஸ் அ யூனிஃபார்ம் ஃபீல்ட். மறந்துட வேண்டாம், எப்போவுமே யூ நீட் டு மெமரைஸ் த ஃபீல்ட் ஹியர் இஸ் அ யூனிஃபார்ம் ஃபீல்ட். அட் த சேம் டைம், ஸோ திஸ் இஸ் அ கண்டக்டர். ஓகே, இப்போ இந்த சைடு நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு சைடு வந்து நான் Pன்னு எடுத்துக்கிறேன்னு வைங்க. இன்னொரு சைடு ஐ நீட் டு டேக் இட் அஸ் Q. So direct formula is there. இந்த இடத்த Pன்னு எடுத்துக்கலாம், இந்த இடத்த Qன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடம் P, இந்த இடம் Q. ஸோ இல்லை மாற்றி கூட எடுத்ததுனால நீங்கள் எடுத்துக்கலாம். நத்திங் ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம் இயர். Pலேருந்து Q. ஓகே, ஸோ நான் ஐம் கோயிங் டு ஃபைண்ட் த இன்டியூஸ்ட் EMF. இப்போ இந்த ரெண்டு எண்டு இருக்கு இல்லையா, அதாவது பாயிண்ட் Pக்கும் இது வந்து ஒரு ஒயர்ப்பா. ஓகே, இந்த ஒயரில் Pன்றது ஒரு எண்டு, Qன்றது ஒரு எண்டு. இந்த ரெண்டு எண்டுக்கு நடுவில் என்ன க்ரியேட் ஆகிருக்கும்? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ VQ minus VP will be equal to what? Integration from P to Q. Integration from Pலேருந்து Q வரைக்கும் இன்டெக்ரேஷன் பண்ணணும். ஓகே, the formula is V cross B dot product of DL vector. ஓகே, இது வந்து ஒரு டைரக்டான ஃபார்முலா. ஓகே, இது ஒரு டைரக்டான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு நம்மளுக்கு வேண்டாம். ஓகே, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் ஈஸியாகவே அதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஜஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஃபார்முலா வச்சு நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த Pக்கும் Qக்கும் இது வந்து மெத்தட் 1ன்னு கூட யூ கேன் டேக். டைரக்ட் ஃபார்முலா மெத்தட் 1. அடுத்த கேஸில் மெத்தட் 2ல் நம்ம இதை டிரைவ் பண்ணலாம். வேற ஒரு இந்த ஃபார்முலா வச்சு இல்லை, வேறு ஒரு மெத்தடில் பண்ணலாம். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது? This is the case. So method 1, இதில் என்ன ஆன்சர் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா BVL. L is the length of this wire. So BVL, இந்த ஒயர் வந்து என்ன ஆகுது? எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுது? V ஸ்பீடுன்ற இதில் மூவ் ஆகுது. புரியுதா இல்லையா? So this is the EMF between which points? P and Q. புரியுதா இல்லையா? Pக்கும் Qக்கும் நடுவில் இருக்கக்கூடிய EMF என்னது? இதான். Any doubt? This is the formula we are having here. சார் எனக்கு புரியலையே சார், எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னு. ஜஸ்ட்டு யூ டேக் இட் ஃபார் நவ். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு ஒயர் நான் எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர்.
ஸ்ட்ரைட் ஒயரை v ஸ்பீடில் மூவ் பண்ணுறேன். ஓகே, in a uniform magnetic field b vector. ஓகே, இப்போ எவ்வளோ இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகிருக்கும்? ஓகே, அதாவது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆர் த இஎம்எஃப் எல்லாம் ஒன்று தான். த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாயிண்ட் பி அண்ட் கியூ, பாயிண்ட் பி அண்ட் கியூ. ஓகேவா? பாயிண்ட் பிக்கும் கியூக்கும் நடுவில் திஸ் EMF will be developed. சரியா? சரி, இப்போ இங்கே ஒரு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, நல்லா கவனிங்க. இந்த ஒயர் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த டயக்ராம்லேருந்து நிறைய விஷயத்தை நீங்கள் நோட் பண்ண வேண்டியிருக்கு. என்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நோட் என்னென்னா, இந்த ஒயர்ன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரு கோடு மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. வி வெக்டார் வெலாசிட்டி இருக்குல்ல, வெலாசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஓகே, ஆர் பர்பண்டிகுலர் டு வாட்? வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே பார்த்து போகுது, அண்ட் த வெலாசிட்டி இஸ் டுவர்ட்ஸ் ரைட். ஸோ வெலாசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். கரெக்டாக? இதை இங்கே கண்டுபிடிக்க முடியுதா? வெலாசிட்டியோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே எப்படி இருக்குது? இட் இஸ் பர்பண்டிகுலர். ஓகே, வெலாசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே பர்பண்டிகுலராக இருக்குது. பர்பண்டிகுலர் ஈச் அதர் அண்ட் ஆல்சோ டு த லென்த் ஆஃப் ஒயர். பா கமான் பா, சொல்லுங்கப்பா. எஸ், இங்கே வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பண்டிகுலராக இருக்குது. அக்செப்ட் பண்ணுறீங்களா? வெலாசிட்டி ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்து இருக்குது, ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? கிராஸ் போட்டிருக்கோம். கிராஸ்னால் என்ன அர்த்தம்? உள்ளே போயிட்டுருக்கு. தே ஆர் பர்பண்டிகுலர். அட் த சேம் டைம் இட் இஸ் ஆல்சோ பர்பண்டிகுலர் டு வாட்? V and B are perpendicular to each other. At the same time also it is to the perpendicular to what? Perpendicular to length of the wire. கரெக்டா இல்லையா? இதுதான் இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, திஸ் இஸ் த கண்டிஷன் யூ நீட் டு பி டேக்கிங் கேர் ஆஃப். ஓகே, இந்த கண்டிஷனை டேக் கேர் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ யூ டேக் அன் எக்ஸாம்பிள். இதே கேஸ் தான். ஓகே, பட் என்னென்னா, இதுதான் நம்மளோட ஒயர். இந்த ஒயர் இருக்குது. இந்த ஒயர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் மூவ் ஆகிட்டுருக்கு. திஸ் இஸ் த லென்த் ஆஃப் த ஒயர். பட் ஆனால் இந்த ஒயர் வந்து எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு மூவ் வித் திஸ் வெலாசிட்டி. இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள், வாட் இஸ் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பி அண்ட் கியூ? பிக்கும் கியூக்கும் எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் டெவலப் ஆகிருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதான் கொஸ்டின். அண்ட் திஸ் இஸ் த ஆங்கிள் தீட்டா ஹியர். சொல்லுங்கப்பா. எஸ், யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே பார்த்து போயிட்டுருக்கு. வெலாசிட்டி இட்ஸ் நாட் பர்பண்டிகுலர், இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா. இப்போது இன்டியூஸ்ட் இஎம்எஃப் நான் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்? ஸோ முன்னாடி கேஸில் நம்ம ஃபார்முலா என்ன அப்ளை பண்ணோம்? E is equal to BVL. பட் இந்த கேஸில் நம்மளுக்கு ஃபார்முலா என்ன வரும்? கமான். எஸ், இப்போ என்ன வரும்? இப்போ E is equal to என்ன போடலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். L போடலாமா? இப்போ பியில் எந்த சேஞ்சுமே இல்லை. இப்போ போன ஃபார்முலாவையும் இந்த ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணுங்கள், ஈஸியாக இப்போ ஆன்சர் வந்துடும். போன டயக்ராமுக்கும் இந்த டயக்ராமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? நம்ம என்னென்னா, velocity perpendicular to the length இருக்கணும். At the same time magnetic field should also be perpendicular to the wire. அப்போ B, V, L மூணு பேருமே எப்படி இருக்கணும்? perpendicular இருக்கணும். இங்கே பட் ஆனால் velocity is not perpendicular to the length. அப்போ நம்ம என்ன காம்பனண்ட் எடுத்துக்கணும்? ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணணும். என்ன சேஞ்ச் அது? அதுதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சாட்டில் போடுங்க பார்க்கலாம். கமான். ஸோ B அப்படியே இருக்கும், L மட்டும் Vயும் அப்படியே இருக்கும், சாரி Lலும் அப்படியே இருக்கும், L அப்படியே இருக்கும். பட் எந்த மட்டும்தான் சேஞ்சஸ்ஸு?
v இருக்க இடத்துல நான் என்ன பண்ணணும் v cos theta புரியுதா இல்லையா v க்கு பதிலா நான் என்ன பண்ணணும் v cos theta புரியுதா இல்லையா so this is the formula to find the EMF சார் எல்லாம் ஓகே சார் பட் EMF எப்படி டெவலப் ஆகுது எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்க்கலாம் இது மெத்தட் 1 பார்த்தோமா டைரெக்டாக ஃபார்முலா பார்த்துட்டோம் இப்போ மெத்தட் 2ல் இந்த ஃபார்முலா எங்கேருந்து டிரைவ் ஆச்சுன்னு சொன்னேன் இந்த ஃபார்முலா இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் திஸ் ஜென்ரல் ஃபார்முலா இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்முலாப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா டோன்ட் டேக் இட் வெரி வெரி ஈஸி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா ஓகே இட்ஸ் a general formula ஓகேவா அதில் தான் இது டிரைவ் ஆச்சு சரி இப்போ என்னன்னா மெத்தட் 2 இப்போ மெத்தட் 2 ரொம்ப முக்கியம் மெத்தட் 1 ரொம்ப முக்கியம் நீங்கள் அடுத்தடுத்து படிக்க போகிறதுக்கு தட் இஸ் த பேஸ் ஸோ இது வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்த போன கிளாஸில் வந்து சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் மூலிமா நம்ம என்ன க்ரியேட் பண்ணோம் பியூர்லி a சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் மூலிமா we have created what we have created the induced EMF கரெக்டாக from the Faraday experiment we have studied that north pole south poles north north south south இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம் இப்போ வந்து மெத்தட் 2 ஸோ இதில் என்ன அப்படின்னா கவனிங்க அதே ப்ராப்ளமாக தான் நான் எடுத்துக்க போகிறேன் ஐ எம் நாட் கோயிங் டு டேக் எனிதிங் நியூ ஓகே இப்போ எனக்கு ஃபீல்டு வந்து உள்ளே பார்த்து போயிட்டுருக்கு யூனிஃபார்ம் ஃபீல்டு வாட் ஐம் கோயிங் டு டேக் இஸ் இது வந்து என்னோட ஒயர் ஓகே இந்த ஒயரு is there it is going to move with what velocity v vector இப்போ இதை நான் என்னென்ன எடுத்துக்கலாம் q இந்த இடத்த p இப்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா கவனிங்க the case is இப்போ this is a straight wire straight conducting wire இல்லையா இந்த ஃபார்முலாவையும் இப்போ டிரைவ் பண்ணலாம் straight conducting wire இல்லையா straight conducting wire இந்த கண்டக்டரில் எப்போவுமே என்னென்ன சார்ஜஸ் இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் கரெக்டாக இப்போ இது வந்து ஒரு கண்டக்டர் இட்ஸ் having a length of L this is a conductor having a length of L ஓகே having a length of L இப்போது வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா எப்படி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டெவலப் ஆகுதுன்னு பாருங்கள் இந்த கண்டக்டருக்குள்ளே பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவும் இருக்குமா இந்த கண்டக்டருக்குள்ளே இட்ஸ் அ conductor so it will have equal amount of positive and negative இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் சார்ஜ் பார்ட்டிக்கல் மூவிங் இன் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா தெரியுமா தெரியாதா நல்லா கவனிங்க F vector is equal to V Q V cross B ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல Qன்ற சார்ஜு V வெலாசிட்டியோட யூனிஃபார்ம் ஃபீல்டு B வெக்டாரில் மூவ் ஆச்சுன்னா it will experience a magnetic force of FM vector படிச்சிருக்கோமா இல்லையா மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டில் அதே தான் இப்போ என்னென்னா இப்போ டவுட்ஸ் இருந்தால் உடனே சேட் பாக்ஸில் போட்டுருங்க இப்போ இது வந்து ஒரு கண்டக்டர் இந்த கண்டக்டரில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் கரெக்டாக இப்போ இந்த கண்டக்டர் மூவ் ஆகுது whenever I say the conductor is moving it means what charge particle inside it is also moving with v velocity கரெக்டாக இல்லையா கண்டக்டர் மூவ் ஆகுதுன்னா சார்ஜ் பார்ட்டிக்கல் சேர்ந்து தானே வரணும் அப்போது இந்த சார்ஜ் பார்ட்டிகல் will experience a force பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா கவனிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எப்படி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் என்ன டைரக்ஷனில் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அந்த இதில் படிச்சிங்களா ஃபோர்ஸ் ஆன சார்ஜ் பார்ட்டிகல் அந்த ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா இல்லையா ஃபார் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன வரும் FM vector is parallel to force or the direction will be same as what V cross B vector right for negative charge you take if you take a negative charge FM vector will be what opposite to V cross B force or the direction V cross B direction எப்படி இருக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும் ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா
V cross B ஓட டைரக்ஷனும் FM ஓட டைரக்ஷனும் என்னவா இருக்கும்? சேமாக இருக்கும். எப்போ? if I use a positive charge. ஸோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இப்போ V ஸ்பீடில் போகுது. இப்போ எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். V cross B பண்ணுங்கள். Vயில் கை வச்சு Bயை பார்த்து ஃபோல்ட் பண்ணணும். அப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் இஃப் யூ யூஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நான் பழைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ஸோ இங்கே இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ் இன் த அபவ் டைரக்ஷன். அப்போ பாசிட்டிவ் சார்ஜில் மேலே ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மேலே போய் நின்றுமா? ஓகே, பாசிட்டிவ்லாம் மேலே போயிடுச்சுன்னா கீழே எல்லாமே என்ன ஆகிடும்? நெகட்டிவ். கரெக்டாக இல்லையா? பாசிட்டிவ் மேலே பார்த்து போயிடுச்சுன்னா கீழே நெகட்டிவ் வந்துடும். ஒரு கண்டக்டர்னு எடுத்துகிட்டிங்கன்னா தேர் மெனி நம்பர் ஆஃப் சார்ஜஸ், நம்பர் ஆஃப் வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குதுல, பாசிட்டிவ் நெகட்டிவ் மேலே கீழே போயிட்டு வருதுல, இது ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆகிடும். ஏன் அப்படின்னா மேக்னெட் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இட்ஸ் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ் இன் த அபவ் டைரக்ஷன். கரெக்டாக மேலே பார்த்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அட் த சேம் டைம் இங்கே வந்து நல்லா கவனிங்க, மேலே ஃபுல்லாக பாசிட்டிவ் கீழே ஃபுல்லாக நெகட்டிவ். ஸோ மேலேருந்து கீழே என்ன ஆகிடும்? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு டெவலப் ஆகுமா ஆகாதா? ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பாசிட்டிவ் நெகட்டிவ் தனித்தனியாக வந்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு இன்பில்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டெவலப் ஆகிடும். இன்பில்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டெவலப் ஆகிடுச்சுன்னா வாட் வில் ஹேப்பன்? இன்பில்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டெவலப் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? நம்மளுக்கு இந்த சார்ஜ் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆல்சோ. அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது? F is equal to Q into E வெக்டர். பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? ஃபார் ப்ளஸ் Q சார்ஜ் இந்த டைரக்ஷனில் இருக்கும். கரெக்டாக? ஸோ மேலே ஃபீல்ட் டைரக்ஷன்லேயே இருக்கும். ஃபீல்ட் டைரக்ஷனும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட டைரக்ஷனும் சேம் டைரக்ஷன். ஸோ மேலே பார்த்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால் கீழே பார்த்து என்னது? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தேர் இஸ் அன் ஈக்குலிபிரியம் வில் பி அட்டைன். ஸோ மேலே கீழே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்துடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? FM is equal to FE. ஸோ இப்போ நீங்கள் டைரெக்டாக ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுங்கள். QVB sin θன்னு வரும்ல, QVB sin θ, அந்த θ here is 90 degree. ஃபோர்ஸ் FE என்ன வரும்? Q into E. ஓகே, ஸோ இப்போ பாயிண்ட் என்னென்னா QQ அடிங்க. ஸோ VB equal to E அப்படின்னு எனக்கு ஒரு ரிலேஷன் வருது. புரியுதா இல்லையா? ஸோ ஐ எம் கெட்டிங் at equilibrium I can say this condition is been satisfied. At equilibrium this condition is been satisfied. VB equal to E. ஓகே, இது ஒரு ரிலேஷன். இப்போ நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லணும். இப்போ மேலே இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கா, கீழே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா? எங்கே பாசிட்டிவ் இருக்குது, எங்கே நெகட்டிவ் இருக்குது? மேலே பாசிட்டிவ், கீழே நெகட்டிவ். இப்போ யூ நீட் டு சே எந்த சைடு பாசிட்டிவ் இருக்கோ அந்த சைடு ஹை பொட்டென்ஷியலாக லோ பொட்டென்ஷியலாக? இந்த இடத்துல பொட்டென்ஷியலை பார்க்குற வரைக்கும் VQ is at high potential. ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. VP என்ன இருக்குது? நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. நெகட்டிவ் சார்ஜஸ்னால் அந்த இடத்துல என்ன இருக்குது? லோ பொட்டென்ஷியல் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன டெவலப் ஆகிருக்குன்னா ஒரு EMF is been developed. That is high potential minus low potential. VQ minus VP is developed. Accepting? ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் டெவலப் ஆகிருக்குப்பா. யூ ஆர் அக்செப்டிங்? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு induced EMF. இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் will later on be acting as what? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ஏம் என்னென்னா டு derive this expression. our aim is to what? derive this. ஒன்று இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பட் நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணல. ரேதர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டெஃபினேஷனாக ஃபோர்ஸை ஈக்குவேட் பண்ணி இது கண்டுபிடிச்சிட்டு ஐ எம் ட்ரைங் டு டூ. சரி, இப்போ யூ டெல் மீ, இதில் இது வந்து ஹை பொட்டென்ஷியலில் இருக்குது, இது என்னதில் இருக்குது? லோ பொட்டென்ஷியலில் இருக்குது. இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம என்ன சொல்லலாம்? induced EMF. induced EMF. ஸோ ஒரு கரண்ட் கேரிங் ஒயரை நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் பண்ணேன்னா ஒரு induced EMF க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் சொல்லணும் இப்போது induced EMF எப்படி டெவலப் ஆச்சுன்னு. induced EMF எப்படி டெவலப் ஆச்சு?
அங்கே வந்து ஒரு கண்டக்டர் மூவ் ஆகும்போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலிமா மேலே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ் வந்துருச்சு. இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் ஈக்குவலிபிரமில் எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் அந்த சார்ஜ் செப்பரேட் ஆகிட்டனால எலக்ட்ரிக் ஃபீல்டால் கிரியேட் ஆன எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் ரெண்டு என்ன ஆகிடும், ஈக்குவல் ஆகிடும். மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் ஈக்குவலிபிரம் அப்போ ஈக்குவல் ஆகிறனால நம்மளால் என்ன ஆகிடும், அந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இஎம்எஃப் டெவலப் ஆனது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இட் ஓன்ட் பி லைக் கண்டினியூஸ்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க முடியாது. ஒரு பாயிண்டில் சார்ஜ் செப்பரேஷன் ஸ்டாப் ஆகணும். இஎம்எஃப் இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட், இட்ஸ் நாட் அ டைம் வேரிங். புரியுதா இல்லையா? இப்போ ஃபோர்ஸ் ரெண்டும் ஈக்குவல் ஆனால் தான் சார்ஜஸ் ஸ்டாப் ஆகிற கண்டிஷன் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு வி காட் ஒன் ஈக்குவேஷன். ஓகே, இந்த ஈக்குவேஷன் வந்துருச்சு. இந்த ஈக்குவேஷனுக்கு அப்புறம் நம்ம வி ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஃபைண்ட் வாட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை சப்ஸ்டியூட் பண்ண ட்ரை பண்ணலாமா? எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ பிக்கும் கியூக்கும் என்ன ஃபீல்டு டெவலப் ஆகிருக்கு, யூனிஃபார்ம் ஃபீல்டு between P and Q, and uniform field is developed. Uniform field is developed. கரெக்டாக இல்லையா? Pக்கும் Qக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது, and uniform field is developed. ஓகே, இப்போ நம்மளால் என்ன சொல்ல முடியும், ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. இப்படி படிச்சிருக்கீங்களா? Have you studied this? E is equal to minus del V by del X. அதாவது இப்படி படிச்சிருப்பீங்க நீங்கள். இப்படி படிச்சிருக்கீங்களா? ஜென்ரலாக இது எக்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க, இது ஒய். ஓகே, இதுலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா the length between, okay, the length between, அதாவது the potential difference மேலே வந்து இந்த இடத்த ஆரிஜின் மாதிரி எடுத்துக்கோங்க. ஐ எம் அப்ளையிங் எ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் இயர். இது மாதிரி எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் எக்ஸ், வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஒய். ஒரு ஆரிஜின் யூ ட்ரை டு அப்ளை இந்த கண்டிஷன். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் தானே யூனிஃபார்ம் ஃபீல்டுக்கு. சரி, இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இப்போ என்ன கிடச்சிருக்கு, potential difference del V is equal to, correct? Yeah, it need to be correct. Yeah, everything is right. So இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இது மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. இல்லையே, something is wrong. சரிப்பா, ஃபைனலி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுன்றது இங்கே என்னது, மேக்னிடியூட் போடுங்க. மேக்னிடியூட் போட்டிங்கன்னா என்ன ஆகும், வாட் யூ ஹேவ், ஸோ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், it will be positive times E. கவனிங்க, வாட் இஸ் ஆல்ரெடி இங்கே நம்ம டிரைவ் பண்ணி வச்சுருக்கோமே, VQ மைனஸ் VPன்றது என்னது, VQ மைனஸ் VP இஸ் நத்திங் பட், ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், VQ மைனஸ் VP இஸ் நத்திங் பட் வாட், E, EMF induced. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு E ஈக்குவல் டு EL சொல்லலாமா, E ஈக்குவல் டு கேபிட்டல் E இன்ட்டு L. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லெட்ஸ் see என்ன வருதுன்னு பாருங்கள். கேபிட்டல் E ஈக்குவல் டு E பை L அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ ஃபைனலி இதை எடுத்துகிட்டு போய் இங்கே ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். substitute 2 in 1. So 2 in 1 substitute பண்ணி பார்த்தீங்கன்னா VB is equal to what, E by L. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு E is equal to VBL ஃபார்முலா வந்துருச்சா,
or BVL. So we have derived the formula. அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன்றது நான் சொல்கிறேன் பாருங்கள். சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சு, அது மூலிமா ஒரு பாயிண்டில் ஈக்குவலிபிரியம் மூலிமா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எனக்கு கிடச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ணல, சிம்பிள் தான். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உள்ள ரிலேஷனை அப்ளை பண்ண பார்த்தேன். ஓகே, ஸோ தேர்பை ஐ காட் திஸ் எக்ஸ்பிரஷன். மேக்னிடியூட் போட்டுக்கிட்டேன் நான். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு மேக்னிடியூட் தான் இன்ட்ரெஸ்டடு. நீங்கள் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்ன்றது எப்போனாலும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ உங்ககிட்ட ஒரு டயக்ராம் கொடுத்துட்றேன், எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்க்கலாம். ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு எது ஹை பொட்டன்ஷியல் இருக்கும் லோ பொட்டன்ஷியல் இருக்குன்னா ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கண்டக்டர் மூவ் ஆகுது மேக்னெட்டிக் ஃபீல்டில். ஃபஸ்ட்டு யூ நீட் டு அப்ளை திஸ் ரிலேஷன். எந்த ரிலேஷன் அப்ளை பண்ணணும், இந்த ரிலேஷன் அப்ளை பண்ணணும். இது இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணணும். V cross B, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், V cross B. ஸோ V cross B கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னு வைங்க, கரெக்டாக ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் போய் சார்ஜ் போய் நிற்கும். நெகட்டிவ் சார்ஜில் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன். பாசிட்டிவ் சார்ஜ் வந்து V cross Bனா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நெகட்டிவ் சார்ஜ் போய் நிற்கும். ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபார்முலாஸாக அப்ளை இது கண்டுபிடிச்சலாம். எந்த சைடு ஹை பொட்டன்ஷியல் எந்த சைடு லோ பொட்டன்ஷியல்ன்றது வெரி ஈஸிலி யூ கேன் ஃபைண்ட். டவுட்ஸ் இருந்தால் சாட் பாக்ஸில் போடுங்க, எனி ஒன் ஹேவிங் டவுட். சரி, ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா டிரைவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ induced EMF, magnitude of potential difference is nothing but the induced EMF, E equal to E by L. Finally we got the relation, we have derived. சரி, இப்போ இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு சிங்கிள் ஒயருக்கு கண்டுபிடிச்சோம். இங்கே என்ன ஐடியானா, ஒரு மெத்தட் வந்து இந்த மெத்தட், இதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இன்னொரு மெத்தட் என்னது, இது மாதிரி ஒரு ஈக்குவலிபிரியம் மெத்தட்ஸ் வச்சாலும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஈக்குவலிபிரியம் மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஏன்னா நீங்கள் அந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனை இங்கே கற்றுக்குறீங்க. V cross B டைரெக்ஷனில் தான் பாசிட்டிவ் சார்ஜ் போகும். மேலே ஃபுல்லாக இப்போ பாருங்கள், பார்த்தோன்னே உங்களால் சொல்ல முடிஞ்சது. இந்த சைடு VQன்றது ஹை பொட்டன்ஷியலாக இருக்கும், VPன்றது லோ பொட்டன்ஷியலாக இருக்கும், பாயிண்ட் Pன்றது அப்படின்றத யூ கேன் ஈஸிலி ஏபிள் டு சே. புரியுதா இல்லையா? ஸோ தட் இஸ் அ பாயிண்ட். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் திரும்ப ரீகால் பண்ணுறேன். நம்ம படித்த இந்த ஃபார்முலா BVLல நம்ம முக்கியமான பாயிண்ட் என்னது, இட் ஷுட் பி அ ஸ்ட்ரெயிட் ஒயர். ஸ்ட்ரெயிட் ஒயரோட லென்த்து தான் இந்த L ரெப்ரசன்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் Vன்றது என்னது, இட் இஸ் பர்பண்டிகுலர் டு த லென்த். வெலாசிட்டின்றது இட் இஸ் பர்பண்டிகுலர் டு த லென்த், மறந்துடக்கூடாது. அட் த சேம் டைம் மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே போகுது, அதுவும் என்னது, பர்பண்டிகுலர் டு த லென்த் அண்ட் ஆல்சோ பர்பண்டிகுலர் டு த வெலாசிட்டி. வெலாசிட்டி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, பட் B உள்ளே பார்த்து போகுது. ஸோ இட் இஸ் ஆல்சோ பர்பண்டிகுலர். ஓகே, ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து we need to take care. இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து வரப்போகிற எல்லா கான்செப்டும் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்க போது, தட் இஸ் கேரண்டீட். இப்போ டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்கிட்ட உடனே கேட்டுருங்க, டவுட்ஸ். ஸோ ஒரு 3 பேர் பார்த்துட்ருக்கீங்க லைவு, டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க். நல்லா கவனிங்க. இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் இருக்குது, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். சார் என்ன சார் அது இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஒயரை மூவ் பண்ணோம் கரெக்டாக. இது வரைக்கும் என்ன பண்ணோம் நம்ம, அதாவது ஒரு ஒயரை ஃபஸ்ட்டு சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஒரு ஒயரு மூவிங் வித் V, பாயிண்ட் Pக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ டெவலப் ஆச்சு, ஒரு EMF டெவலப் ஆச்சு, BVL அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கரெக்டாக. இப்போ இது வந்து லென்த் ஆஃப் திஸ் ஒயர் அண்ட் திஸ் இஸ் த ஃபீல்டு, கரெக்டாக இல்லையா? இது எல்லாமே பார்த்தோம். இப்போ எந்த பாயிண்ட் ஹை பொட்டன்ஷியல் அப்படின்றத நம்ம V cross B வச்சு என்ன சொன்னோம், இந்த சைட்லாம் பாசிட்டிவ் வந்துடும், இந்த சைட்லாம் நெகட்டிவ் வந்துடும். அது மூலிமா என்ன சொன்னோம், இந்த பாயிண்ட் P இது வந்து Q அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
VP is greater than VQ. கரெக்டா இல்லையா? VP is greater than VQ. இது மூலிமா நம்ம என்ன பார்த்தோம்? மேலே இருக்கிறது ஹை பொட்டென்ஷியல், இது லோ பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டாக மேலே QP மாற்றிருக்குன்னு கவலைப்படாதீங்க. மேலே PQ எந்த சைடுனாலும் இருக்கலாம்ப்பா. இப்போ எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, இதை Qன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை Qன்னு தான் எடுத்தோம். நம்மளுக்கு எந்த சைடு பாசிட்டிவ் இருக்கோ அது ஹை பொட்டென்ஷியல், இது ஹை பொட்டென்ஷியல், இது லோ பொட்டென்ஷியல். கரெக்டாக? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஐ எம் கோயிங் டு டேக் அ U-shaped conductor. I am going to construct and கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, constructing U-shaped conductor. ஓகே, ஒரு U-shaped conductor உருவாக்கிடுறேன். ஓகே, let the shape be something like this. இது ஒரு U-shaped மாதிரி தெரியுதா? இது ஒரு U-shaped கண்டக்டர். இப்போ நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த கண்டக்டர் வந்து இப்போ எங்கே இருக்க போகுது அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த கண்டக்டர் வந்து ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டில் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ யூ டெல் மீ, நான் வந்து என்னோடய ராடு எனக்கு இருந்துச்சுல, இப்போ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ராடு, இது மூவ்லாம் ஆகலை. இந்த ராடு U-shaped, இட் இஸ் அட் ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, பட் நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு மேலே நம்மளோட கண்டக்டிங் ராட் இருக்குல்ல, கண்டக்டிங் ராட், திஸ் இஸ் Q அண்ட் திஸ் இஸ் P. இதை வந்து V ஸ்பீடில் அது மேலே மூவ் பண்ண வைக்க போகிறேன். நல்லா கவனிங்க. இந்த U-shaped கண்டக்டர் மேலே என்னோடய ராடை வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்து மூவ் பண்ணுறேன். இப்போது நீங்கள் தான் என்ன ஆக போகுதுன்னு சொல்ல போகிறீங்க. என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சைடு ஃபுல்லாக இப்படி மூவ் பண்ணும்போது இந்த சைடு ஹை பொட்டென்ஷியல், இந்த சைடு லோ பொட்டென்ஷியலாக. அப்போ என்ன ஆகும்னா, இது வந்து இந்த நம்மளோட ஒயர் வந்து ஹை பொட்டென்ஷியல்லேருந்து லோ பொட்டென்ஷியலுக்கு என்ன ஆகிடும், ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். புரியுதா இல்லையா? இந்த ஒயரில் கரண்ட் வில் ஃப்ளோ. பேசிக்காக என்னென்னா, இப்போ இந்த பாயிண்ட் அக்செப்ட் பண்ணுறீங்களா? ஏன்னா இது ஹை பொட்டென்ஷியல்லேருந்து லோ பொட்டென்ஷியலுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும், கரண்ட்டு ஃப்ளோ ஆகணும். யூ ஆர் ஏபிள் டு கெட் த பாயிண்ட். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகே, ரைட்டா? இப்போ இந்த U-shaped ஒயர் இருக்குல்ல, ஓகே, இந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், Rன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் Qவா DEன்னு எடுத்துக்கலாம். அதாவது FDEP கண்டக்டர் QDEP have a resistance of எவ்வளோ எடுத்துக்கலாம், R. இப்போ கொஸ்டின் புரியுதா? நான் என்னென்னா, கரண்ட் ஃப்ளோ ஆகும். எல்லோரும் அக்செப்ட் பண்ணிங்களா? டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. கரண்ட் இஸ் கோயிங் டு ஃப்ளோ ஃபார் ஷோர். இந்த ஒயரில் கரண்ட் ஃப்ளோ ஆக போகுது. அப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகணும்னா அந்த இடத்துல என்னது, இந்த ஒயருக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்கும்ல. ஸோ இப்போ என்னோடய இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து என்னது, இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து எனக்கு ஈயோட வேல்யூ என்னது, பிஎல்வியா. இப்போ எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டானா நீங்கள் என்ன பண்ணணும், வாட் யூ நீட் டு டூ இஸ் I is equal to E by R. So BLV by R. புரியுதா இல்லையா? I is equal to BLV by R. இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ அடுத்த ஒரு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஒயரை மூவ் பண்ணோம். Qக்கு ஹை பொட்டென்ஷியல், P பாயிண்ட்டுக்கு லோ பொட்டென்ஷியல் இருந்துச்சு.
வாட் இஸ் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு நம்ம கண்டுபிடிச்சோம். VQ மைனஸ் VP BLVன்னு கண்டுபிடிச்சோம். ரைட்டா? அதில் யாருக்கும் டவுட் இல்லை. இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண, கன்ஸ்ட்ரக்டிங் ஏ யூ ஷேப்டு த conducting rod PQ is kept on where? Is kept on U-shaped, okay, U-shaped conductor. U-shaped conductor மேலே வச்சிட்டோம். அப்போ என்ன ஆகுது, கரண்ட் வந்து ஃப்ளோ ஆச்சு. ஏன் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு, இது வந்து என்னது, ஒரு பேட்ரி மாதிரி ஆக்ட் ஆகுது. இது ஹை பொட்டென்ஷியல், இது லோ பொட்டென்ஷியல்னா ஹை டு லோ பொட்டென்ஷியல் கரண்ட் ஃப்ளோ ஆகிடுச்சு. அந்த கரண்ட்டோட வேல்யூயும் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இந்த QDEP இது மூணுத்துக்கும் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம், கேபிட்டல் ஆர், தேர் பை BLV/R. ஓகே, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். வாட் எவர் வி ஸ்டடிட், ஐ திங்க் எவ்ரி ஒன் இஸ் கிளியர் நவ். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, கவனிங்க. இப்போ இந்த ராட் இருக்குல்ல, இந்த ராடு யூ ஷேப்டு இது இந்த கண்டக்டர் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணோமா, எந்த ஃபீல்டில், நம்ம வந்து ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டில் இதை மூவ் பண்ணிகிட்ருக்கோம், பி வெக்டர். ஓகே, அப்படி மூவ் பண்ணும்போது என்ன ஆகும், இது வந்து க்யூன்னு சொல்லியிருந்தோமா, QDENP. அப்படி மூவ் ஆகும்போது என்ன ஆகும் பாருங்கள். அடுத்தது the rod PQ will experiences a force, will experience a force given by F is equal to ILB. இது மாதிரி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா, இல்லை எங்கே படிச்சிருக்கீங்க? ஸ்டடிட் இன் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் படிச்சிருக்கோமா? மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அந்த இதில் படித்தோம். ஸோ F is equal to IL cross B. ஸோ இந்த ஒயரில் நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த லூப் ஃபார்ம் ஆச்சுல, தேர் பை I can say there is some current is flowing here. கரெக்டாக இல்லையா? இந்த ஒயரில் ஒரு current is flowing, I current flow ஆகுது. ஓகே, இப்போ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், நல்லா கவனிங்கப்பா. இந்த current carrying wire is moving in what field? இப்போ கரெக்ட் தான் ஃபார்முலா, IL cross B. சொல்லுங்கள். எஸ், இப்போ இந்த கண்டக்டர் PQ கண்டக்டர், the rod PQ will experience a force in which direction? F will be proportional to what direction? Force or direction will be same as L cross B. கரெக்டா இல்லையா? இங்கே வந்து force or direction is same as L cross B. கரெக்டா இல்லையா? Force or direction is same as L cross B. ஓகே, அப்போ L cross B னா என்னது? Lன்றது கரண்டோட டைரக்ஷன், L is in current direction, L is in current direction. B ஓட ஃபீல்டு உள்ளே பார்த்து போகுது. அப்போ எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்? ஸோ கவனிங்கப்பா, இந்த ராடை மூவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது, ராடை மூவ் பண்ணுறதுனால ஒரு இன்டியூஸ்டு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆச்சு. கரெக்டாக இல்லையா? ராடை மூவ் பண்ணுறதுனால ஒரு இன்டியூஸ்ட் EMF வாஸ் டெவலப்ட். எவ்ரி ஒன் இஸ் அக்செப்டிங். ஓகே, இப்போ அப்படி மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு அட் த சேம் டைம் தேர் இஸ் அ ஃபோர்ஸ், ரிட்டார்டிங் ஃபோர்ஸ்ன்னு போடுறேன், FR அப்படின்னு போடுறேன்.
FR means what? ஒரு retarding force. retardingனா என்னது? அந்த ராடை மூவ் பண்ண விடாமல் தடுக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L cross B பண்ணுங்கள், ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். L வந்து கரண்ட் டைரக்ஷன், L cross B பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? the force direction, the retarding force, velocity right. see, ராடு ரைட்டில் பார்த்து போயிட்டுருக்கு, பட் ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குது? வெலாசிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ வெலாசிட்டி ராடை மூவ் பண்ண விடுமா? விடாது. ஓகே, ராடை ரைட்டில் மூவ் பண்ண விடாமல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்து என்ன ஆகுது? ஒரு ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நான் வெலாசிட்டியில் என்கிட்ட ஒரு யூ ஷேப்டு டியூப் இருந்துச்சு. அதுக்கு மேலே நான் என்ன வச்சுருந்தேன்? ஒரு ராடை வச்சு V வெலாசிட்டியில் மூவ் பண்ண. ஃபீல்டு எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்டு B வந்து உள்ளே கொடுத்துருந்தோம், பர்பண்டிகுலர் டு த ராட் இன்சைட் த இது. இப்படி நான் மூவ் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு வந்து இன்டியூஸ்ட் EMF க்ரியேட் ஆச்சு, கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அட் த சேம் டைம் தெர் இஸ் another ஃபோர்ஸ் விச் இஸ் இன்வால்வ் இயர், ரிட்டார்டிங் ஃபோர்ஸ். அது என்ன பண்ணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்து ஃபோர்ஸ் கொடுக்கும், வெலாசிட்டிக்கு ஆப்போசிட்டில். அப்போது as FR இஸ் ஆப்போசிட் டு ஃபோர்ஸ் வந்து வெலாசிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ வெலாசிட்டி ஸ்பீடு என்ன ஆகும்? குறையும். இஸ் ஆப்போசிட் டு V vector. So the speed of rod decreases. Speed of rod decreases. இப்போ புரியுதா இல்லையா? ஸ்பீட் ஆஃப் ராடு குறையும். அப்போது இந்த ராடை நான் மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தானே இன்டியூஸ்ட் EMF. நல்லா கவனிங்க, ராடை நான் வெலாசிட்டி இதில் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் எனக்கு EMF க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. So to move the rod with a constant velocity, an external force need to be applied in the opposite direction. ஸோ இந்த ராடை நான் வந்து கண்டினியூஸாக மூவ் பண்ணிகிட்டு இருந்தால் தானே இன்டியூஸ்ட் EMF. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் இந்த ராடை மூவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா இந்த ரிட்டார்டிங் ஃபோர்ஸை தாண்டி நான் என்ன பண்ணணும்? ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாகணும். அப்போ தான் என்ன ஆகும்? V ஸ்பீடில் மூவ் ஆகிட்டே இருக்கணும், இன்டியூஸ்ட் EMF கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதிக்கோங்க. ஸோ need to be applied in the velocity direction which is opposite to what? Which is opposite to retarding force. retarding forceக்கு ஆப்போசிட்டாக, ரிட்டார்டிங்ன்றது என்னது? ஸ்பீடை குறைக்கக்கூடிய ஃபோர்ஸ், ரிட்டார்டிங் ஃபோர்ஸ். இப்போ புரியுதா இல்லையா? கரெக்டாக. இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஸோ ஃபார்முலா படி லெட்ஸ் ட்ரை டு டிரைவ் FL என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதாவது அந்த ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த ரிட்டார்டிங் ஃபோர்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ரிட்டார்டிங் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன வரும்? ஃபார்முலா என்னது? IL cross B. இப்போ இங்கே L வந்து கரண்ட் டைரக்ஷன், கரண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பண்டிகுலராக தானே இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதலாம்னா, FR is equal to ILB sin 90 degree எழுதலாமா? ஓகே, எழுதிட்டேன். FR is equal to ILB sin 90, எல்லாம் ஓகே. இப்போ ILB is there with us. ILB is there with us. ஆல்ரெடி ஐயோட எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். வாட் இஸ் ஐயோட எக்ஸ்பிரஷன்? என்னது? BLV divided by R. இதானே ஐயோட எக்ஸ்பிரஷனு. இதை ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன ஆகிடும்? ரிட்டார்டிங் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன ஆகிடும்? B square L square V by R. கரெக்டாக இல்லையா? இதான் நம்மளோட FR.
இதான் நம்மளோட இது. ஓகே, சரி. இப்போ வந்து நம்மளுக்கு பவர் அப்ளைடு. இப்போ இது வந்து ரிட்டார்டிங் ஃபோர்ஸ். இப்போ நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும்? இங்கே எழுதி வச்சுக்கோங்க. The external force need to be applied in the velocity direction which is opposite to which will be opposite to the retarding force and equal in magnitude. See, retarding force க்கு என்ன வேல்யூவோ அதே மேக்னிடியூட் இருக்கணும், பட் டைரக்ஷன் மட்டும் ஆப்போசிட்டாக இருக்கணும். ஓகே, புரியுதா? ரைட். ஸோ இப்போ நான் அப்ளை பண்ண போகிற ஃபோர்ஸ் எப்படி? நான் அப்ளை பண்ண எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு வாட்? இந்த ரிட்டார்டிங் ஃபோர்ஸ். இந்த ரிட்டார்டிங் ஃபோர்ஸோட ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். பட் மேக்னிடியூட் படி பார்த்தீங்கன்னா சேமாக கொடுத்தாலே போதும். ஓகே, ஸோ இது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மேக்னிடியூட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஈக்குவல், பட் த டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். சரி, இப்போ பவர் நல்லா கவனிங்க. பவர் சப்ளைடு, பவர் ரிக்வயர்ட், பவர்ன்றது என்னது? ரேட் ஆஃப் ஒர்க் டன். ஓகே, பவர் ரிக்வயர்ட், பவர் டெலிவர்ட் ஆர் சப்ளைடு, power delivered by external force. Okay, force oda formula enadhu? External force dot idana power oda formula. Power oda formula namakku enna vandirukku? External force um velocity in same direction, opposite direction. External force um velocity in same direction, appo enna agum? It will have cos 0. So force external into V. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ரிட்டார்டிங் ஃபோர்ஸும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட மேக்னிடியூடும் சேம் தான். ஸோ B² L² V/R. இதோட எதை மல்டிப்ளை பண்ணணும்? Vயை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த பவர் டியூ டு த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். பவர் டியூ டு த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா? B² L² V²/R. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா வி ஹவ் அப்டைன்ட். புரியுதா இல்லையா? இதுதான் நம்ம ஃபார்முலா we have obtained. இப்போ பவர் டெலிவர்ட் பை த பவர் டெசிபேட்டட், அதாவது கரண்ட் எவ்வளோ பவரை டெசிபேட் பண்ணுதுன்னு பாருங்கள், நல்லா கவனிங்க. கரண்ட் பவர் எவ்வளோ டெசிபேட் பை த கரண்ட், பவர் டெசிபேட்டட் எவ்வளோ பவரை, தட் இஸ் ரேட் ஆஃப் எனர்ஜி பர் யூனிட் டைம், எவ்வளோ தூரம் அது வேஸ்ட் பண்ணுது அப்படின்றத பாருங்கள். பவர் டெசிபேட்டட், பவர் டெசிபேட்டட் பை induced current. இப்போ induced current பவர் டெசிபேட் பண்ணதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? PIன்னு போடலாமா? பவர், எலக்ட்ரிக்கல் பவரோட ஃபார்முலா என்னது? V/I தானே? V/I. இங்கே V இருக்க இடத்துல நம்ம என்ன போடலாம்? Eன்னு போடலாமா? இந்த EMF, the potential difference, அந்த இதில் ஒயரில் எவ்வளோ தூரம், அதாவது பவர் டெசிபேட்டட் பை இன்டியூஸ்டு கரண்ட் இந்த ஒயரில் எவ்வளோ கரண்ட் இது பண்ணுதுன்னா E/I. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஐயோட வேல்யூ தெரியும், ஈயோட வேல்யூ தெரியும். ஈயோட வேல்யூ என்னது? BLV. ஐயோட வேல்யூ என்னது? BLV/R. ஸோ ஃபைனலாக என்ன வரும்? B² L² V²/R. ஸோ இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போ ஃபைனல் ரிசல்ட் இஸ்
நம்மளுக்கு power dissipated by the induced current என்ன ஃபார்முலா வந்துச்சு? ஸோ power dissipated by the induced current இது வந்து நான் ஈக்குவேஷன் 1 ன்னு கூப்பிடுறேன், b ன்னு கூப்பிடுறேன். இது ஈக்குவேஷன் 1. the power dissipated by external force b square l square by v square divided by r b square l square v square by r for the induced current ரெண்டுமே என்னது? from equation a and b என்ன சொல்லலாம்? நம்ம இன்புட் அந்த ஒயரை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸ்ட்ரா we have given the external force to move because retarding force தாண்டி we have given the external force. ஸோ அப்போ என்னன்னா the power given by or power delivered ன்னு சொன்னோம் இல்லையா? power delivered by F external power dissipated by what? Power dissipated by current. இது ரெண்டுமே என்னவா இருக்கு? ஈக்குவலா இருக்கு அப்படின்றத நம்மளால கவனிக்க முடியுது. இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா அந்த ஒயரை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்த பவர் தான் என்னது? இன்புட் பவர். நம்ம எவ்வளோ எனர்ஜி சப்ளை பண்ணோம்? ரேட் ஆஃப் எனர்ஜி. பவர்ன்றது என்னது? எனர்ஜி பை டைம், ஒர்க் டன் பை யூனிட் டைம். ஸோ நம்ம கொடுத்த ஒர்க் டன் பர் யூனிட் டைம் அது வந்து என்னவா செலவாயிடுது? அங்கே எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறிடுது. நான் ஃபாரடே லாவில் சொன்னால் பாருங்கள், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அந்த எக்ஸ்டர்னல் ஒர்க்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுச்சுன்னு சொன்னல, அதே தான் இங்கேயும் நடக்குது. நம்ம கொடுக்குற இன்புட் பவர் இஸ் பீன் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நம்ம கொடுக்கக்கூடிய மெக்கானிக்கல் எனர்ஜி, ஓகே, நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் இஸ் பீன் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி, ஹீட், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இங்கே கன்வெர்ட் ஆகிடுது. லேட்டரான அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி என்னவா மாறிடுது? ஹீட் எனர்ஜியாக மாறுது. நம்ம அந்த ஒயரை மூவ் பண்ணுறதுக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுத்தோம், அது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுதா? நான் கொடுத்த இன்புட் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி, அது வந்து அந்த ஒயரில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுச்சு. லேட்டரான அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்னவா மாறுச்சு? ஹீட் டெசிபேஷனாக போயிடுச்சு. ஸோ இன்புட் பவரும் அவுட்புட் பவர் இட்ஸ் காட் ஈக்குவல். கரெக்டாக இல்லையா? எனி ஒன் ஹேவிங் டவுட்? ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும். இதை வந்து டெஸ்ட் பண்ணுவான். ஓகே, ஸோ பேசிக்காக இங்கே என்ன நடக்குதுன்னா தெர் இஸ் அ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இஸ் பீன் ஃபாலோட் இயர். ஸோ லாரன்ஸ் லா, Lorentz law and energy conservation is followed. உங்களுக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லவா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். லாரன்ஸ் லான்றது எங்கே படித்தோம்? ஃபாரடேயில் படித்தோம். அது ஏன் இங்கே வருது? ஃபாரடே என்ன சொன்னார்? லென்ஸ் லா என்ன சொல்லுச்சு? சேஞ்ச் இன் இன்டியூஸ்டு கரண்ட். லாரன்ஸ் லா என்ன சொல்லுச்சு? induced current will oppose the change in electric flux. கரெக்டா இல்லையா? induced current will oppose the change in electric flux, sorry, magnetic flux. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ப்பா. இன்டியூஸ்டு கரண்ட் வில் அப்போஸ் த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். கரெக்டாக இல்லையா சார்? அதை ஏன் சார் இங்கே எழுதியிருக்கீங்க? ஃபாரடேயில் படித்தோம். இது மோஷனல் இஎம்எஃப் ஆச்சு. ஃபாரடேயில் தான் நம்ம என்ன படித்தோம்? சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸால் க்ரியேட் ஆகிற கரண்ட்டு, அந்த கரண்ட் வில் ட்ரை டு அப்போஸ், வில் க்ரியேட் அ ஃபீல்ட் தட் வில் அப்போஸ் த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸு. கரெக்டாக? அது வந்து நம்ம லாரன்ஸில் படித்தோம். அந்த சாரி இதில் ஃபாரடேயில் அங்கே தான் லென்ஸ் லா வந்துச்சு. இங்கே எதுக்கு லென்ஸ் லா போட்டிருக்கேன்? இப்போ எனர்ஜி கன்சர்வேஷன் ஒபே ஆகிருக்கு. எனர்ஜி கன்சர்வேஷன் இஸ் நத்திங், பவர் கன்சர்வ்னா எனர்ஜியும் கன்சர்வ்டு தானே. பவர் இஸ் நத்திங் பை ஒர்க் டன் பர் யூனிட் டைம்.
எனர்ஜி கன்சர்வ்னாலும் ஒன்று தான், பவர் கன்சர்வ்னாலும் ஒன்று தான். கரெக்டாக இல்லையா? ஸோ இது வி ஆர் அஸ்யூம் ஃப்ரம் பவர் ஃப்ரம் இன்புட் பவரையும் அவுட்புட் பவரையும் ஈக்குவலாக வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்? இன்புட் பவரையும் அவுட்புட் பவரையும் ஈக்குவலாக வச்சு நம்ம அதை சொல்கிறோம் எனர்ஜி கன்சர்வேஷன். ஆனால் ஏன் லென்ஸ் லா சொல்கிறோம்? கேன் எனிஒன் ஆன்சர் திஸ்? கேன் எனிஒன் ஆன்சர் திஸ்? ரித்திக் விஜய், தேங்க்யூ ஸோ மச் சார். பா லைவில் இருந்து கவனிங்க ரித்திக். நீங்கள் பாட்ட மெசேஜ் போட்டு போயிடுறீங்க. நோ ஒன் இஸ் தேர் இன் த லைவ். லைவில் இருந்தால் தானே கிளாஸ் ஆக்டிவாக இருக்கும். ஐ வில் கெட் மோர் எனர்ஜி டு ஸ்பீக். நீங்களாம் போயிட்டீங்கன்னா ஹவ் ஐ கேன் ஸ்பீக்? ஏன் இங்கே லென்ஸ் லா வேலிடுன்னு சொல்லியிருக்கான்? நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? கவனிங்க, இங்கே கரண்ட் நம்மளுக்கு எந்த டைரெக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆச்சு? நல்லா கவனிங்கப்பா. ஒரு க்ளோஸ்டு லூப் ஃபார்ம் பண்ணுதா? இது க்ளோஸ்டு லூப், அதாவது QDEPQ, இது ஒரு க்ளோஸ்ட் லூப் ஃபார்ம் பண்ணதா இல்லையா? இட் இஸ் ஃபார்மிங் ஏ க்ளோஸ்ட் லூப். கரெக்டாக இல்லையா? இது வந்து ஒரு க்ளோஸ்ட் லூப் ஃபார்ம் பண்ணுது. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அந்த ராடை நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இழுத்தீங்கல்ல, நல்லா கவனிங்க. ராடை நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இழுக்கும்போது த ஏரியா ஆஃப் திஸ் ரீஜன், த ஏரியா கவர்டு பை திஸ் ரீஜன் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். when the rod is pulled towards right, the region covered by it increase ஆகுமா decrease ஆகுமா? the flux, that is the மேலேருந்து field lines போகுதுல, அந்த field lines உள்ளே போகிறது increase ஆகுதா decrease ஆகுதா? increase ஆகுதா decrease ஆகுதா? increase ஆகுதுல. அப்போ increase ஆகுறத நீங்கள் குறைக்க ட்ரை பண்ணணும். அப்போது அந்த current வந்து என்ன ஆகிருக்குன்னு பாருங்கள். current has flown in what direction? ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போச்சுன்னா இன்டியூஸ்டு ஃபீல்டு எப்படி இருக்கும்? பா நான் ரைட் ஹேண்ட் சைடில் ராடை இழுக்கும்போது, ராடை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க போகும்போது உள்ளே போகிற ஃப்ளக்ஸு, அந்த ஸ்க்ரீனுக்கு உள்ளே போகிற ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகணும்? வெளியில் பார்த்து வரணும். அப்போ தான் ஃப்ளக்ஸ் சேஞ்சாக என்ன பண்ண முடியும்? நியூட்ரலைஸ் பண்ண முடியும். உள்ளே போகிற ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்குது, அதுக்கு வெளில வர மாதிரி இருக்கணும்னா இன்டியூஸ்டு கரண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கணும்? ஆன்டி கிளாக்வைஸ். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், motional EMF வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வாட்? ஃபாரடே எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. ஓகே, சரி, நாம் வந்து இதுக்கு டெரிவேஷன், இன்டியூஸ்ட் EMF கண்டுபிடிக்கிறதுக்கு டெரிவேஷன்லாம் வித்தியாசமாக போட்டிருக்கலாம். நல்லா கவனிங்க, இது ஒரு உண்மை. ஜென்ரலாக அது எந்த புக்லேயும் அது ப்ராப்பராக நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து நம்ம இந்த ஃபார்மில் ஒயரை மூவ் பண்ணோம், இன்டியூஸ்ட் EMF க்ரியேட் ஆச்சு, எல்லாமே ஓகே, வி ஆர் ரெடி டு அக்செப்ட் தட். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேஸ், இந்த காயிலில் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் போகுதுன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ன்றது என்னது? எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், விச் இஸ் நத்திங் பட் த ஃபாரடே லா. புரியுதா இல்லையா? நம்ம இன்டியூஸ்ட் EMF கண்டுபிடிக்கிறதுக்கு வேணால் நம்ம வந்து இந்த இதெல்லாம் சொல்லிக்கலாம். எது? BLV. அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸை ஈக்குவேட் பண்ணேன், அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம். என்னது? விச் ஒன்? இது மாதிரி ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணோம். விச் ஃபார்முலா இட் இஸ்? இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணோம், ஜென்ரல் ஃபார்முலா. இதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னது? ஃபாரடே லா. ஓகே, சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸால் தான் இங்கே இன்டியூஸ் ஃபைனல் 1 பாயிண்ட், இந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இங்கே இருக்குது, அதனால தான் இங்கே கரண்ட்டு இன்டியூஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான் நான் சொல்ல வர பாயிண்ட்டு. இந்த இன்டியூஸ்ட் EMFக்கு பின்னாடி ஒரு ஃபார்முலா BLVன்னு இருக்கலாம், ஆனால் இந்த இன்டியூஸ்ட் கரண்ட் வந்ததுக்கு பின்னாடி ஃபாரடே லா 100% அதான் உண்மை. ஓகே, ரைட். ஸோ இதுக்கு இதை நான் இப்படியும் ஆன்சர் பண்ணேன். கரெக்டாக நல்லா கவனிங்க, இந்த ஸ்மால் டிஃப்ரென்ஸை கவனிங்க, ஸ்மால் சிமிலாரிட்டியை. இங்கே ஹை பொட்டென்ஷியல் க்ரியேட் ஆச்சு, இதை நான் இதுக்கு இப்படியும் எக்ஸ்ப்ளனேஷன் தரலாம், அப்படியும் எக்ஸ்ப்ளனேஷன் தரலாம். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் பாரு. இந்த பாருங்கள், இந்த சைடில் ஹை பொட்டென்ஷியல் இருந்துச்சு, இந்த சைடு லோ பொட்டென்ஷியல் இருந்துச்சு, அதனால கரண்ட்டு ஹை டு லோ இப்படி வந்துச்சு, அதுவும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான்.
இது மாதிரி நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணும்போது அங்கே வந்து ஃப்ளக்ஸ் பாசிங் இன்சைட் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ். அதனால கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போனால் தான் இன்டியூஸ்டு ஃபீல்டு வந்து அவுட் சைடு பார்த்து வரும். தேர்பை இட் கேன் ரெடியூஸ் த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். அதுவும் உண்மை. ஸோ 2 விதமான எக்ஸ்ப்ளனேஷன் தர முடியும். ஒன்று வந்து ஹை டு லோ போயிட்டுருக்கு கரண்ட்டு அப்படின்னு சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். புரியுதா? சரிப்பா, ஓகே, வெரி குட். ஐ திங்க் யூ ஹவ் ஆல் அண்டர்ஸ்டுட். சரி, இப்போ நிறையா ஸ்பெஷல் கேசஸ் பார்க்கலாம். ஐ திங்க் எவ்ரி திங் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். இதுக்கப்புறம் ஈஸி தான்ப்பா. இந்த சாப்டரில் வேறு ஒன்றுமே கிடையாது. சீரியஸ்லி சேயிங், இவ்வளோ தான் இந்த சாப்டரில் இருக்க கான்செப்டே அவ்வளோதான். இந்த 2 நாள் கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இனிமேல் வர்றது எல்லாமே அதில் புதுசாக எதுவும் ஒன்றும் கிடையாது. இதையே சுற்றி சுற்றி வேறு எங்கேயாவது வரும். ஓகே, ஸோ ஈஸி தான். சரி, இப்போ கவனிங்க. ஸோ திரும்பவும் ஸ்ட்ரெயிட் ஒயர் கேஸே எடுத்துக்கலாம். ஸ்பெஷல் கேசஸ் ஆல்சோ யூ கேன் டேக். இப்படி எழுதிக்கோங்க, ஸ்பெஷல் கேஸ் ஃபார்முலாஸ். ஓகே, என்னென்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன பார்த்தோம்? ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் இருந்துச்சு. ஓகே, இந்த ஒயர் வந்து v ஸ்பீடில் போச்சு. ஃபீல்டு வந்து உள்ளே பார்த்து போச்சு, ரைட்? யூனிஃபார்ம் ஃபீல்ட். ஸோ வாட் இஸ் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் டெவலப்ட்? இப்போ ஒரு கேஸாக பார்த்துக்கலாம். ஓகே, சொல்லுங்கள். இந்த ஒயர் இப்படி இருக்கா? 90 டிகிரி மேக் பண்ணணும்னு சொல்லுவேன். 90 டிகிரி மேக் பண்ணது பிரச்சனை இல்லை. ஸோ எந்த இடத்துல ஹை பொட்டென்ஷியல் இருக்கும், எந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் போகும், எந்த இடத்துல கம்மி சார்ஜ் போகும். ஸோ உள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ் இன் வாட் டைரக்ஷன்? திரும்ப நான் ரீகால் பண்ணுறேன். V cross B. ஸோ V cross B போட்டோன்னா அது எந்த டைரக்ஷன் வருது? V cross B போட்டால் எந்த டைரக்ஷன் வருது? நம்மளுக்கு மேலே பார்த்து வருது. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ், இந்த சைடு ஃபுல்லாக நெகட்டிவ். இந்த பாயிண்ட்டை நான் க்யூன்னு கூப்பிட்டேன்னா இந்த இடம் என்னது? P. ஸோ VQ இஸ் கிரேட்டர் தென் VP which is equal to EMF. ஓகே, இப்போ என்னென்னா இது வந்து ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலா இவ்வளோ நேரம் அதை தான் பார்த்தோம், BLV. ஓகே, ஸ்டாண்டர்டான கண்டிஷன் தான் எழுதியிருக்கேன் நான். இங்கே VQ இஸ் கிரேட்டர் தென் VP, ஹை பொட்டென்ஷியல். இது லோ பொட்டென்ஷியல். ஓகே, சரி. இப்போ இது வரைக்கும் ஓகே, BLV. இப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயர் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர். இந்த ஒயரை நம்ம எப்படி பார்க்கலான்னா ஈக்குவலண்ட்டாக ஐ கேன் சேஞ்ச் திஸ் ஒயர் டு, வெயிட் பண்ணுங்கள், ஓகே. இந்த ஒயரை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான்னா, ஒரு பேட்ரி, ஏன்னா ஒரு EMF டெவலப் ஆகிருக்கு 2 எண்டுக்கு நடுவில். ஸோ Qக்கும் Pக்கும் நடுவில் ஒரு பேட்ரி டெவலப் ஆன மாதிரி நம்ம அசியூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா இந்த பாயிண்ட்டு? நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் ஒயரை ஈக்குவலண்ட்லி ஐ கேன் கன்சிடர் இட் டு பி அன் EMF ஆஃப் E. அந்த ஈயோட வேல்யூ தான் நம்ம பார்த்தோம், BLV அப்படின்ட்டு. ஓகே, ஸோ பாருங்கள், எந்த இடத்துல ஹை பொட்டென்ஷியல் இருக்கோ அந்த சைடை எந்த இடத்துல ஹை பொட்டென்ஷியல் அந்த சைடு பார்த்து என்னோடய செல்லோட சிம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள், பேட்டரியோடது. ஓகே, பாசிட்டிவ் டெர்மினல் அந்த பெரிய லைன் வந்து Q, நெகட்டிவ் டெர்மினல் வந்து லோ பொட்டென்ஷியலை P சைடு பார்த்து போட்டிருக்கேன். அது போடும்போதும் கவனமாக போடணும், ஏன்னா நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா தப்பாயிடும். இப்படி போடக்கூடாது. இது P, இது Qன்னு போட்டிங்கன்னா தப்பு. ஏன்? இட் இஸ் ராங். ஏன்னா ஹை பொட்டென்ஷியல் இருக்க சைடு தான் இந்த பாசிட்டிவ், அந்த சைடு அந்த பாசிட்டிவ் பிளேட் அந்த சைடு பார்த்து தான் இருக்கணும். ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன்ப்பா. இப்போ அடுத்த இது மூவ் பண்ணிடலாம். ரெண்டாவது கேஸ் என்ன, இனிமேல் டைரெக்டாக ஃபாஸ்ட்டாக போட்டு போயிடலாம். ஓகே, இது இப்போ இது என்னோட ஒயர். இந்த ஒயர் இஸ் கோயிங் டு மூவ் வித் V velocity and it is making an angle theta. ஓகே, இப்போ என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும்?
எப்போவுமே இது போடுறதுக்கு சோம்பேறிப்படாதீங்க. எந்த சைடு பி, எந்த சைடு ஹை, எந்த சைடு லோன்னு போடுறதுக்கு. VQ இஸ் கிரேட்டர், அதனால் VQ மைனஸ் VP தான் போடணும். ஓகே, இப்போ கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? BL ஓகே, L இஸ் த லென்த் ஆஃப் திஸ் ஒயர். Vன்றது என்னது? பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ V cos theta, தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது காஸ் காம்பனண்ட். ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா we are interested in. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? I can convert this into a battery. Everyone is able to get right. இப்போ அடுத்த கேஸு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் சொல்ல போகிறது a conductor of arbitrary shape and conductor of arbitrary shape. என்கிட்ட வந்து ஒரு ஆர்பிட்டரி ஷேப் கண்டக்டர் இருக்குது. ஓகே, இது வந்து ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ண வேண்டாம். இதுமாதிரி ஒரு கண்டக்டர் இருக்குது எடுத்துக்கலாம். இது என்னோட Q, this is my P. இப்போ இது இந்த கேஸில் வந்து வாட் வில் பி த கண்டிஷன்? இந்த இடத்துல ஒயர் வந்து எப்படி இருக்குன்னா ஃபீல்டு உள்ளே பார்த்தா இருக்குது. ஓகே, அண்ட் த வெலாசிட்டி இஸ் பர்பெண்டிகுலர். அதாவது எப்போ வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல வெலாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா Pக்கும் Qக்கும் பர்பெண்டிகுலராக தான் இருக்குது. இப்படி தான் இருக்குது. இதான் கொடுத்துருக்க ப்ராப்ளம்பா. அதாவது Pக்கும் Qக்கும் ஒரு டேஷ் லைன் ட்ரா பண்ணியிருக்கானா? ஒரு ரேண்டம் ஷேப்டு ஒயர் என்கிட்ட இருக்குது. இந்த ரேண்டம் ஷேப்டு ஒயர் வந்து எப்படி மூவ் ஆகுது? வெயிட் பண்ணுங்க. ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் டயக்ராம். ஓகே, this is P and this is Q. ஓகே, இப்போ இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஒயர் இருக்குது. இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இப்போ வாட் எந்த சைடு ஹை? ஃபஸ்ட்டு பாயிண்ட் எந்த ஒரு கொஷின்லையும் நீங்கள் கேட்க வேண்டியது எந்த சைடு ஹை பொட்டென்ஷியல், எந்த சைடு லோ பொட்டென்ஷியல், VP கிரேட்டரா VQ கிரேட்டரான்னு சொல்லணும். இப்போ எந்த ஒரு ஒயராக எடுத்துக்கோங்க. யூ டேக் அ பாசிட்டிவ் சார்ஜ் இயர். இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் V cross B போடுங்க. V எப்படி இருக்கும்? இப்போ இந்த டேக் எனி ரேண்டம் பிளேஸ். இது மாதிரி ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு வியர்டாக கொஸ்டின் கேட்டாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணணும்? VP or VP which is high potential அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதை நீங்கள் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போ வெலாசிட்டி ஒயர் மூவ் ஆகிற வெலாசிட்டி தான் V. எல்லா பார்ட்டிகளுமே என்ன ஆகணும்? V வெலாசிட்டியில் மூவ் ஆகணும். ஸோ V cross B பண்ணுங்கள். V cross B பண்ணிங்கன்னா B உள்ளே பார்த்து போகுது. அப்போது பாசிட்டிவ் சார்ஜில் எந்த டைரக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்? இந்த டைரக்ஷனாக. அப்போ எல்லா பாசிட்டிவ் சார்ஜும் எங்கே போய் தங்கிடும்? எல்லா பாசிட்டிவ் சார்ஜும் Qவில் போய் தங்கிடும். Pயில் எல்லாம் இருக்கணும், நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு ஒயரில் எடுத்திங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டில் எடுத்திங்கன்னா, அதை வச்சே நீங்கள் எந்த சைடு பாசிட்டிவ் போய் தங்கும், எந்த சைடு நெகட்டிவ் போய் தங்குன்றது சொல்லிடலாம். ஸோ இப்போ தேர்பை ஐ கேன் சே, அது சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாவதாக அதுக்கப்புறம் லேட்டரான என்ன கண்டுபிடிக்கலாம்? EMF யூ கேன் ஃபைன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஆன்சர் என்னது? இயர் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இந்த இடத்துல எது ஹை பொட்டென்ஷியல்? VQ இஸ் கிரேட்டர் தென் VP. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்மளுக்கு. ஓகே, பண்ணிட்டோமா? VQ இஸ் கிரேட்டர் தென் VP. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
the random shaped wire the random shaped wire can be converted into an equivalent straight wire. So இந்த random shaped wire can be converted into a equivalent straight wire. புரியுதா இல்லையா? ஸோ இதுமே ஒரு random ஷேப்பில் இருக்குது. இதை நான் இப்போ என்னவா மாற்ற போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலண்ட் ஸ்ட்ரெயிட் ஒயராக மாற்ற போகிறேன். அதாவது இங்கே என்ன பண்ண போகிறேன்னு கவனிங்க. ஸோ இப்படி இருந்த இந்த என்டையர் செட்டப்பை க்யூக்கும் பிக்கும் என்னவா மாற்ற போகிறேன், அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர்லாம் மாற்றிடலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ ஸ்ட்ரெயிட் ஒயராக மாற்றிட்டேன்னா ஸ்ட்ரெயிட் ஒயராக மாற்றியாச்சு. இப்போது பாயிண்ட் என்னென்னா, இப்போ இஎம்எஃப் என்னவாக இருக்கும்? இப்போ கவனிங்க, இங்கே வெலாசிட்டி வந்து ஆல்ரெடி கொஸ்டினில் கிளியராக கொடுத்துட்டான். வெலாசிட்டி வந்து எப்படி இருக்குது, இந்த ஃபஸ்ட்டு நம்ம அந்த வேர்ட்டிக்கல் லைன் அந்த க்யூவையும் பியும் டைரெக்டாக ஜாயின் பண்ணாலே போதும், அதுவே கரெக்ட் தான். கன்வெர்ட்டிங் இன்ட்டு ஸ்ட்ரெயிட் ஒயர் அப்படின்னா பியும் க்யூவையும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிங்க, எண்ட்ஸ் எல்லாம் வந்துடுச்சா? இப்போ இந்த கேஸில் வாட் இஸ் த இஎம்எஃப் இன்டியூஸ்ட்? என்ன வரும்னா, you need to convert this into what? B என்னன்னு கண்டுபிடிங்க. B எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. B is a B here. ஓகே. Lோட வேல்யூ என்ன வரும்? Lக்கு பதில் இங்கே என்ன பண்ணணும்? PQ. அதுக்கப்புறம் BLV. PQ is the equivalent length between P and Q. இப்போ புரியுதா இல்லையா? Pக்கும் Qக்கும் நடுவில் ஒரு ஈக்குவலண்ட் லென்த் போட்டாலே போதும், அவ்வளோதான் ஃபார்முலா. அதாவது ஒரு ஆர்பிட்டரி ஷேப் கொடுத்துட்டானா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டிங் பாயிண்ட்டையும் ஜஸ்ட்டு ஒரு வெர்டிக்கல் என்னால் ட்ரா பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே என்னென்னா பெர்பெண்டிகுலராக தான் இருக்குது அந்த வெர்டிக்கல். ஸோ எப்போவுமே ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக தான் இருக்கணும் வெலாசிட்டி. ஸோ இந்த வெர்டிக்கல் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை, அப்படியே வெலாசிட்டிக்கு அப்படியே போட்டுடலாம், எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். விஏ எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் வெலாசிட்டி எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக தான் இருக்குது. ஆனால் அதில் சேஞ்சஸ் தான் மாற்றி தான் ஆகணும். ஓகே, இந்த கேஸ் மாதிரி வந்துச்சுன்னா பண்ணி தான் ஆகணும். இந்த லென்த்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பெர்பெண்டிகுலர் இல்லைனா அந்த காம்பனண்ட்டாக தான் எடுத்து போடணும். ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். ஓகே, சரி. இப்போ அதுக்கப்புறம் இன்னும் சில ஸ்பெஷல் கேஸ் சொல்கிறேன், கவனிங்க. ரொட்டேட்டிங் ஸ்ட்ரெயிட் ராட், ஃபோர்த்து கேஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ரொட்டேட்டிங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், இதுக்கு என்ன வரும்? இப்போ என்கிட்ட ஒரு ஒயர் இருக்குது, ஓகே, ஒரு ராட் இருக்குது. இந்த ராட் என்ன ஆக போகுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ரொட்டேட் வித் அன் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ஓகே, இந்த இடம் சென்டராக வச்சு இட்ஸ் கோயிங் டு ரொட்டேட், right? It's going to rotate with angular velocity omega. இப்போ என்ன கேட்பான் அப்படின்னா, இந்த டெர்மினலுக்கும் வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்? இது P, இது Qன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு கேட்பான். சொல்லுங்கள் பார்க்கலாம். What is the potential difference? This is P and this is Q. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு டைரக்ட் ஃபார்முலாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இஎம்எஃப் சொல்லிடலாம். இஎம்எஃப் வில் பி பி ஒமேகா. பிக்யூவோட லென்த் வந்து எல்லுன்னு எடுத்துக்கலாமா?
எல் ஸ்கொயர் பை 2. இதான் வந்து இஎம்எஃபோட டைரக்ட் ஃபார்முலா. டைரக்ட் ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். ஓகே, மேபி நீங்கள் என்சிஆர்டியில் கேட்டானா டிரைவேஷன் பண்ணலாம். இட்ஸ் நாட் தட் மச் காம்ப்ளிகேட்டட். ஓகே, நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டைரக்ட் ஃபார்முலாவாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து விபி பெருசா விக்யூ பெருசா, எது பெருசுன்னு சொல்லணும். விபி ஆர் விக்யூ எது பெருசு? சொல்லுங்க. எஸ், விபி ஆர் விக்யூ. இப்போ ஒன்ஸ் அகெயின் இந்த சேம் ஸ்ட்ராட்டஜி. இப்போது இது வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் போகுது. ஒரு பார்ட்டிக்கலாக என்ன ஆகும்? இட் மேக்ஸ் அ சர்க்குலர் பாத். இப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலராக இருக்கும். இப்போ நீங்கள் எனக்கு ஈஸியாக சொல்லலாமே, ஃபீல்டு உள்ளே பார்த்து போயிட்டுருக்கு, வி கிராஸ் வி பண்ணுங்கள். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் யூ டேக் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஏன்னா கண்டக்டரில் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். வி கிராஸ் பி பண்ணுங்கள். என்ன ஆகும்? வி கிராஸ் பி பண்ணிங்கன்னா இந்த சைடு எல்லாமே என்ன ஆகிடும்? பாசிட்டிவ்லாம் இந்த பக்கம் வந்துடும், அப்போ நெகட்டிவ்லாம் இந்த பக்கம். ஸோ திஸ் கோயிங் டு பி ஹை பொட்டென்ஷியல். இந்த இடம் என்னவாக இருக்கும்? ஹை பொட்டென்ஷியல். இது லோ பொட்டென்ஷியல். அப்போது எது பெருசு? விபி இஸ் கிரேட்டர் தென் விக்யூ இந்த இடத்துல. அப்போ விபி மைனஸ் விக்யூன்னு போடலாமா? ஈக்குவல் டு இ பி ஒமேகா எல் ஸ்கொயர் பை 2. இதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ இது வந்து ஒரு ரொட்டேட்டிங் ராடு பார்த்தோம். ஓகே, இதிலே வந்து ரொட்டேட்டிங் டிஸ்க் வரும். ஓகே, ரொட்டேட்டிங் டிஸ்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, this is a rotating disc. இப்போ என்ன கேட்பானா, they will choose 2 points. This is P and this is Q. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இது மாதிரி ப்ராப்ளம்க்கும் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் என்ன வரும்? இன்டியூஸ்ட் இஎம்எஃப் between the center. Here P is the center point and Q is the circumference. கரெக்டாக இல்லையா? ஸோ இப்போ வாட் இஸ் த இஎம்எஃப் இன்டியூஸ்ட்? பி ஒமேகா எல் ஸ்கொயர். இங்கே எல்லுக்கு பதில் இங்கே ரேடியஸ். R is equal to radius of disk. ஓகே, ரேடியஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். ஃபார்முலா எல்லாமே சிமிலர் தான்ப்பா. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக எடுத்துக்கோங்க. யூ டேக் அ பாசிட்டிவ் சார்ஜ். இந்த சார்ஜ் வில் ஆல்சோ மேக் அ சர்க்குலர் பாத். மறந்துட வேண்டாம், ஒரு டிஸ்க் ரொட்டேட் ஆகும்போது ஈச் பாயிண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எந்த டிஸ்கில் நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இட் வில் மேக் அ சர்க்குலர் பாத். ஸோ இப்படி வெலாசிட்டி இருக்கும். ஃபீல்டு நம்மளுக்கு உள்ளே பார்த்து போயிட்டுருக்கு. ஸோ வி கிராஸ் பி பண்ணிங்கன்னா ஒன்ஸ் அகெயின் நம்மளால் என்ன கண்டுபிடிக்கும்? இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ் இன் திஸ் டைரக்ஷன். ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் தான் வரும். ஸோ இந்த சைட்லாம் பாசிட்டிவ் ஆகிடும், இந்த சைடு லோ. நெகட்டிவ்னு சொல்கிறதோட லோ பொட்டென்ஷியல் சொல்லலாம், இது ஹை பொட்டென்ஷியலாக இருக்கும். ஸோ தேர் பை நம்மளுக்கு விபி மைனஸ் விக்யூ வில் பி ஈக்குவல் டு, புரியுதா இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இட் தான். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் இந்த ராட் எப்படி இருக்குது? ராட் இஸ் பர்பண்டிகுலர் டு த ஃபீல்டு இல்லையா? இது மாதிரி இன்னொரு கேஸ் வரும். சம்டைம் தே கேன் ஆஸ்க் திஸ். டைரக்ட் ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ராட் வந்து இட்ஸ் கோயிங் டு மேக் அன் ஆங்கிள் தீட்டா. இப்போ என்ன ஆக போகுது? இது ரொட்டேட் ஆக போகுது வித் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. திஸ் இஸ் பாயிண்ட் P அண்ட் திஸ் இஸ் பாயிண்ட் Q. இப்போ ரொட்டேட் ஆகும்போது வாட் வில் பி த இஎம்எஃப் இன்டியூஸ்டுன்னு கேட்டானா என்ன பண்ணணும்? அதாவது பி ஒமேகா எல் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2. கவனிங்க, இந்த இதில் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கா? தீட்டா 90 டிகிரின்னு போட்டிங்கன்னா என்ன கேஸ் வந்துடும்? தீட்டா 90 டிகிரின்னு போட்டிங்கன்னா we will get the previous case. இப்படி ஒரு ராடு ரொட்டேட் ஆச்சுல. இங்கே ஃபீல்டு எப்படி இருக்குது? ஃபீல்டு வந்து நம்மளுக்கு இப்படி இருக்குது, மறந்துட வேண்டாம். ஃபீல்டு வந்து மேலேருந்து கீழே பார்த்து இருக்குது. ஓகே, ஃபீல்டு இஸ் டவுன்வர்ட். ஸோ
90 degree ஆனீங்கன்னா this will be converted into think பண்ணி பாருங்க ஆமாவா இல்லையான்னு. You are able to get the point. Theta equal to 90 b omega L square by 2. Okay, I think everyone have understood. Right, but so we have found the induced EMF in case of a closed loop and all. Right, வேறு ஏதாவது பாயிண்ட் இருக்கா? இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா. நாளைக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, நாளைக்கு we will do some problems also. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா இது வந்து ஒரு இன்ஃபனைட் கரண்ட் கேரிங் ஒயர். ஓகே, திஸ் இஸ் அன் இன்ஃபனைட் கரண்ட் கேரிங் ஒயர். கரண்ட் கேரி பண்ணுது. இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, ஒரு ஒயர் இருக்குது. ஓகே, இந்த ஒயர் எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுதுன்னா v ஸ்பீடில் மூவ் ஆகுது. இப்போ இது வந்து டைரெக்டான கேஸ். நீங்கள் டயக்ராமே ஞாபகம் வச்சுக்கணும். யூ நீட் டு மெமரைஸ் த ஃபார்முலா ஆல்சோ. அதாவது வெயிட் டயக்ராம் அண்ட் ஃபார்முலா ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டெரிவேஷன் வேணுன்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிசி பாண்டே நீட் எடுத்துக்கலாம். எங்கனாலும் டெரிவேஷன் இருக்குது. என்ன டெரிவேஷன் யூஸ் பண்ணியிருப்பான், இதான் டெரிவேஷன். ஃபார்முலா யூஸ்ட் ஒன்றும் கிடையாது. ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா யூஸ்ட் என்ன அப்படின்னா E equal to what? VQ minus VP integration from P to Q. ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, வாட் இஸ் இட்? V cross B dot dl vector. ஓகே, இதுதான் ஃபார்முலா. சரி, இப்போ என்னென்னா இந்த லென்த்து வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாமா? இது வந்து L. இப்போ இன்டியூஸ்ட் EMF டெவலப்டு பிட்வீன் P and Q. இப்போ சொல்லுங்கள், Q ஹை பொட்டென்ஷியலாக லோ பொட்டென்ஷியலாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கோங்க. இட் வில் எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்? V cross B பண்ணிங்கன்னா இங்கே B வந்து உள்ளே பார்த்து போயிட்டுருக்கு, யூனிஃபார்ம் ஃபீல்ட். ஸோ இந்த சைட்லாம் பாசிட்டிவ் ஆகிடும். பிகாஸ் த ஃபோர்ஸ் இட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் திஸ் டைரக்ஷன் பாசிட்டிவ். இதெல்லாம் என்ன மீன் நெகட்டிவ். சரி, இந்த இடத்துல VP இஸ் கிரேட்டர் தென் VQ. ஓகே, இப்போ என்ன விஷயம்னா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா E இஸ் ஈக்குவல் டு μ0 I V by 2 pi ln A plus L by A. இதான் ஃபார்முலா. புரியுதா இல்லையா? எஸ். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் வி ஹவ் காட். ஓகே, ரைட் பா. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வாங்க, ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் ஃபைனல் திங் நான் ஒரே ஒரு ஃபார்முலாவோட கன்க்ளூட் பண்ணுறேன். நீங்கள் ஃபைனலாக இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும்போது கன்க்ளூஷன் என்னென்னா, எல்லாத்துக்கும் இந்த எல்லா கேஸையும் சேர்த்து என்னென்ன கேஸ் அப்படின்னு பார்க்கலாம். 3 to 1. எஸ், 3 to 1. இந்த ஃபஸ்ட்டு கேஸ் இருக்குல்ல, ரேண்டம் ஷேப்டு ஒயரு, அதுக்கப்புறம் வெலாசிட்டி வந்து நாட் பர்பண்டிகுலர் டு த ஸ்ட்ரெயிட் ஒயர், அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டாண்டர்ட் கேஸு. கம்பைனிங் கேஸ் 1 2 3 வெரி வெரி பவர்ஃபுல் ஃபார்முலா. இப்போ நான் சொல்ல போகிறது ஷார்ட்கட்டுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கம்பைனிங் 1 2 3 கேஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா I can write the formula for induced EMF to be B V perpendicular L effective. ஸோ L இருக்க இடத்துல நீங்கள் எந்த லென்த்து போடணும்? எஃபெக்டிவ் லென்த்து போடணும். தட் இஸ் ஈக்குவலண்ட்டான ஸ்ட்ரெயிட் லைனோட லென்த்து. 2 பாயிண்ட் இருந்தால் 2 மீனிங்கே நான் சொல்லிடுறேன்.
இது ரெண்டும் எப்படி இருக்கணும்? எஃபெக்டிவ் லென்த் மீன்ஸ் ஆஃப்டர் ஜாயினிங் த என் பாயிண்ட்ஸ் பி அண்ட் கியூ ஜஸ்ட் ஜாயின் பண்ணால் போதும். அதே மாதிரி வி பர்பண்டிகுலர் இருக்குது பாருங்கள். வி பர்பண்டிகுலர்ன்றது என்னது? இட் இஸ் பர்பண்டிகுலர் டு த லென்த் அண்ட் ஆல்சோ டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். பி வெக்டாரும் எப்படி இருக்கணும்? பர்பண்டிகுலர் டு த வெலாசிட்டி அண்ட் ஆல்சோ டு த லென்த். ஸோ 3 பேருமே அவங்கவுங்களுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது வெலாசிட்டி எப்போவுமே எப்படி இருக்கணும்? பர்பண்டிகுலர் டு லென்த்தாக இருக்கணும். அதை மேக் ஷூர் பண்ணியே ஆகணும். ஈக்குவலண்ட் லென்த் between P and Q, that is straight line மாற்றணும். straight line B ன்றது என்னது? it should be an uniform field இருக்கணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது uniform field இருக்கணும் and perpendicular to what? velocity and length. லென்த்துன்றது ஒரு லைன் மாற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கும் பர்பண்டிகுலராக இருக்கணும். இதான் நம்ம பார்த்த எல்லா கேஸ்லையுமே பாருங்கள், லென்த் இப்படி இருக்கா, லென்த் இப்படி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி போச்சு? உள்ளே தானே பார்த்து போச்சு. ஸோ தே நீட் டு பி பர்பண்டிகுலர். ஓகே ரைட் பா, வெரி குட். ஐ திங்க் டுடே வி ஹவ் கம்ப்ளீட்டட் த டிஸ்கஷன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் லைவில் வாங்க. ஓகே, லைவில் வராமல் இருக்காதீங்க. ஸோ ஓகேப்பா, பாய். Vicky, Mari, we are going to finish the class, Mari. Good night. Tomorrow next class we meet. Full-ஆ பாருங்க வீடியோவை. Okay, bye bye.